Hi Makale, welcome to Middle Class Gully Cricketers. Hi Akash, Prabhu, Revant. Hi bro. இன்னும் ஒரு 3-4 days தான் இருக்கு. ஐபிஎல் ஆப்ஷன்ஸ் வரப்போது நம்ம வந்து வாட்ச் லாங் பண்ணலான்னு இருக்கோம். அண்ட் வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி இந்த ஜாயின் பட்டன் பத்தி திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நிறைய பேர் வீடியோக்கு கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க வந்து உங்களோட ஜாயின் பண்ணுவோம் ப்ரோ, கொலாப் பண்ணலாம். ஆர்ஆருக்கு வந்து நான் ஆப்ஷன் முடிஞ்சதும் ரிவ்யூக்கு வரேன், ஆர்சிபிக்கு வரேன், எம்ஐக்கு வரேன்னு. ஸோ ஆல்ரெடி நமக்கு அந்த மாதிரி இருக்கவங்க சப்போஸ் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். நம்ம கிட்ட வந்து 3 பேக்கேஜ் இருக்கு. ஜாயின் பட்டன்ல எனேபிள் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து எம்சிஜிசி கம்யூனிட்டி, அதுல வந்து ஒரு சில ஆப்ஷன்ஸும், அண்ட் செகண்ட் வந்து எம்சிஜிசி ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு சில ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எம்சிஜிசி பிலீவர்ஸ், அந்த பேக்கேஜ் 299 rupees. அந்த பேக்கேஜ் போறவங்களுக்கு நம்மளோட கொலாபரேட் பண்ணி வீடியோ பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தரும். இது வரைக்கும் 2 பேர் வந்து அந்த ஆஃபர் வந்து சூஸ் பண்ணிருக்காங்க. அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து டோபி அண்ட் செகண்ட் வந்து மாதவன் சொல்லி அவங்க 2 பேருமே ஆப்ஷன் முடிஞ்சதும் ரிவ்யூக்கு பார்ட்டிசிபேட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தான் கொடுக்குறோம்னு அனௌன்ஸ் பண்ணிருக்கோங்கிறப்ப எல்லாரையும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. நம்ம டீமே வந்து 8 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ நம்ம அதனாலதான் 4 பேர் ஒரு வீடியோக்குன்னு வந்து 4 பேர் ஸ்லாட்டை வந்து ஆக்குபை பண்ண முடியாம இருக்காங்க. ஸோ நம்மளோட வியூவர்ஸும் வந்து பேசணும்னு நினைக்கிறாங்கன்னா அந்த எம்சிஜிசி பிலீவர்ஸ் பிளானை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டு நமக்கு மெயில் போட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து ஸ்லாட் ஒதுக்கி கொடுத்து பேசுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தரும். ஸோ பேச இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அந்த எம்சிஜிசி பிலீவர்ஸ் அப்படிங்கிற பேக்கேஜ் வந்து 299 கொடுத்து ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. அண்ட் மெயில் பண்ணுங்க contact@middleclass@gmail.com உங்க சப்ஸ்கிரிப்ஷனை மெயில் பண்ணீங்கன்னா நீங்க வந்து ஆப்ஷன்ல எந்த டீமுக்கு ரிவ்யூக்கு வந்து பேசணுன்றீங்களோ கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஸ்லாட் ஒதுக்கி கொடுப்போம். இது வந்து கம்பல்ஷன் கிடையாது. உங்களுக்கு விருப்பம் இருக்கவங்க கண்டிப்பா பேசணும்னு ஆர்வம் இருக்கவங்க பண்ணலாம். ஏன்னா ஆல்ரெடி 2 பேர் பண்ணிருக்காங்க. அவங்க வீடியோல ஃபீச்சர் ஆக தான் போறாங்க. நீங்க பாப்பீங்க ஃபியூச்சர் வீடியோஸ்ல. நேற்று வந்து டாப் 5 இந்தியன்ஸ் பார்த்துருக்கோம் எக்ஸ்பென்சிவ் பைஸ் யாரா இருப்பாங்கன்னு. அந்த வீடியோக்கு ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. வழக்கம் போல ஆகாஷ் சொன்ன கருத்துக்களுக்கு பேர் ஆதரவு கிடைச்சிருந்தது. எங்களுக்கும் அங்கங்க கொஞ்சம் பேர் சேரும் போவார் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வேறு சில மாற்று கருத்து இருக்கவங்களும் அவங்களோட கருத்துக்களை போட்டிருந்தாங்க. KL ராகுல் 2வது போவாரு, இஷான் கிஷன் 2வது போவாருன்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் நீங்க பாருங்க, ரேவந்த் ப்ரோ சொன்னதுதான் நடக்க போகுது. ராகுல் திரிபாதி, இஷான் கிஷன், அப்புறம் இவங்க எல்லாம் எல்லாம் வர போறாங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஷோ ஸ்டீலா தான் இருந்தாரு ரேவந்த். இன்னைக்கு வீடியோக்கு போயிடலாம். நேற்றே சொல்லியிருந்த மாதிரி தான் இன்னைக்கு டாப் 5 ஓவர்சீஸ் பைஸா யார் இருப்பாங்க, எக்ஸ்பென்சிவ் பிளேயர்ஸா அப்படின்னு தான் பார்க்க போறோம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி யாராவது ஏதாவது பேசணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல வீடியோக்குள்ள போயிடலாம்? ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து டாப் 5 ஓவர்சீஸ் பைஸா யார் இருப்பாங்கன்னா, ஆகாஷ் நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்க. யார் உங்களோட எக்ஸ்பென்சிவ் ஓவர்சீஸ் பிளேயர் நம்பர் 1? என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து ஜாஸ் பட்லர் ப்ரோ. ஏன்னா அவரோட கேலிபர்ல ஒரு பிளேயர் வரது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒன்ஸ் இன் 10 or 15 இயர்ஸ் தான் இந்த மாதிரி ஒரு பிளேயர் ஆப்ஷனுக்கே வருவார். அவர் எந்த அளவுக்கு டிஸ்ட்ரக்டிவ் அப்படி இப்போதைக்கு வேர்ல்ட் கிரிக்கெட்ல இப்போ கெயில் போயிட்டாருன்றப்போ அந்த இடத்துல வந்து டாப் மோஸ்ட் வேர்ல்ட் T20ல நம்பர் 1 ஓப்பனர் அவர் தான். பிளஸ் அவர் வேர்ல்ட் கப் இன்னிங் கேப்டன் அப்படின்றதுனால அவர் கொண்டு வர வெயிட்டேஜ் வந்து ஒரு டீமுக்கு ரொம்ப ரொம்ப அதிகம். அது வந்து லைக் எனி க்ரோர்ஸால அதை அடக்க முடியாது அப்படின்றப்போ he will be the most expensive நினைக்கிறேன். ஸோ ஜாஸ் பட்லர் நம்பர் 1 ப்ரோ. நானும் தான் ப்ரோ. ஸ்ட்ரெயிட்டாவே ஜாஸ் பட்லர் வந்துட்டு லிட்டரலா வந்துட்டு நிறைய டீம்ஸ் வந்துட்டு ரொம்ப ஹார்டா போவாங்க. கேப்டன்சியா இருக்கட்டும், பேட்டிங்கா இருக்கட்டும், விக்கெட் கீப்பர். ஸோ ஒரு என்ன சொல்றது, ஒரு 3 டைமென்ஷன் கொடுக்குறாரு அப்படிங்கறனால ஆப்வியஸா அவருக்கான வெயிட்டேஜ் இந்த ஆப்ஷன்ல நிறைய இருக்கும். அண்ட் லைக் மோர் தென் கேப்டன்சி ஆஸ் அ பிளேயராகவே வந்துட்டு அவர் ரொம்ப ஒரு நல்ல பிளேயர். அவரோட டெம்பர் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு KKR மேட்ச்ல வந்துட்டு ஒரு 200 பிளஸ் வந்துட்டு அதர் எண்ட் வந்துட்டு ரோமன் போவல் மாதிரி இல்ல அவரை விட ஒரு பவுலர்ஸ் வச்சுட்டுலாம் வந்துட்டு கொண்டு போய் ஒரு மேட்ச் ஃபினிஷ் பண்ணுவார், செஞ்சுரி அடிச்சு வர்சஸ் KKR. ஸோ அந்த ஒரு டபுள் கியர் பிளேயருங்கனால அவருக்கு எப்பவுமே ஒர்த்து ஜாஸ்திங்கனால ஜாஸ் பட்லர் தான். எனக்கு தெரிஞ்சு வில் சால்ட் போவாரான்னு தோணுது ப்ரோ. ஏன்னா மற்ற பேட்ஸ் அவர் வந்து ஸ்டார்டிங் ஒரு 15 பாட்டி நல்ல ஒரு ஸ்ட்ரைக் ரேட் நல்ல ஒரு ஸ்கோர் கொண்டு போயிடுவார் பவர் பிளேலயே. ஸோ அப்படி அந்த மாதிரி ஒரு பட்லர் வந்து கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போய் ஒரு 100 அடிச்சு மேட்ச் வின் பண்ணக்கூடிய லைக் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 6-7 ஓவர்லயே நல்ல ஒரு ஸ்கோர். கொஞ்சம் வாய்ஸ் கிளியரா இல்ல தானே? ஆமா, கொஞ்சம் பக்கத்துல வந்துக்கங்க, கிட்ட வந்துக்கங்க ரேவந்த். இப்போ ஓகேவா? இன்னும் கொஞ்சம் கிட்ட, கொஞ்சம் முடியுமா முன்னால வர? இப்போ ஓகே. லைக் எனக்கு தெரிஞ்ச அந்த ஃபில் சால்ட் தான் ஏதோ அதிகமா போவாரான்னு தோணுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அக்ரெசிவா விளையாடக்கூடிய பிளேயர் ஜாஸ் பட்லர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 பால் பொறுமையா விளையாண்டு அதுக்கப்புறம் நல்லா லாங் இன்னிங்ஸ் எடுத்துட்டு போய் ஒரு செஞ்சுரி அடிச்சு மேட்ச் முடிக்கக்கூடிய பிளேயர். ஃபில் சால்ட் வந்து ஒரு 15-20 பால்லயே ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிடுவார். பவர் பிளேலயே வந்து ஒரு 70-80 ரன் போயிடுவாங்க. அவர் அதுக்கப்புறம் வந்து 30 பால் விளையாண்டு ஒரு 20 ரன் அடிச்சாலும் மற்றவர் பேட்ஸ்மேன் வந்து அப்படியே ஒரு நல்ல ஹை ஸ்கோர் எடுத்துட்டு போயிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து ஃபில் சால்ட் அதிகமா போவாருன்னு தோணுது ஆப்ஷன்ல. ஓகே, நானுமே ஜார்ஜ் பட்லர் தான் சொல்றேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரு எவ்வளவு வருஷம் IPL விளையாடி இருக்காரு அண்ட் எந்த அளவுக்கு ப்ரூவ் பண்ணிருக்காரு. மோஸ்ட் நம்பர் ஆஃப் செஞ்சுரிஸ் வச்சிருக்க ஒரு பேட்டர்னு நினைக்கிறேன், ஈக்குவல் டு விராட் கோலி அண்ட் கெயில். ஸோ தட் அவரு அதுவும் ரீசெண்ட் 3 years and 5 years வந்து எக்ஸ்ட்ரானரி ஃபார்ம்ல இருக்காரு. அப்படி இருக்கவரு
நம்ம நிறைய வாட்டி பேசியிருக்கோம் ஆர்ஆர் வந்து அவரை ரீடைன் பண்ணது பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி. ஏன்னா பட்லர் பிளேஸ்ல தான் வந்து சஞ்சு சாம்சன் ஜெய்ஸ்வரோட ஓப்பனிங் ஆட போறாங்கிறப்ப எதுக்கு ஒரு ஸ்லாட் ஆக்குபை பண்ணுவாங்கன்னு அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கண்டிப்பா ஒரு பெரிய அமௌண்ட்டுக்கு போவாரு. மேபி அவர் வந்து ஹையஸ்ட் பெய்டாவே ரிஷப் பண்ட் ஈக்குவலாவோ இல்ல ரிஷப் பண்ட் தாண்ட கூட வாய்ப்பு இருக்குன்ற அளவுக்கு ஒரு கேலிபர் கொடுக்குற பிளேயர் அண்ட் கேப்டன்சி ஆப்ஷன்ஸும் ஓபன் பண்ணி விடுறாருன்றப்போ எனக்கு என்னமோ ஜார்ஜ் பட்லர் தான் போவாருன்னு தோணுது. ரேவந்த்க்கு யாராவது டிபேட் பாயிண்ட்ஸ் வைக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்ல நெக்ஸ்ட் பிளேயர் போயிடலாம்? டிபேட் வைக்கலாம். கேளுங்க ஆகாஷ் ப்ரோ, ஃபர்ஸ்ட் நீங்க கேளுங்க. ரேவந்த் ப்ரோ, நீங்க ஒரு மேனேஜ்மெண்ட்ல இருக்கீங்க அப்படின்னா ஒரு பெரிய அமௌண்ட் வந்து நின்னு மேட்சை ஃபினிஷ் பண்ணி அந்த டீம் பேரை போட்டு 1/, இவ்வளவு விக்கெட்ஸ் அப்படின்னு முடிச்சு கொடுக்குற பேட்ஸ்மேனுக்கு அதிக அமௌண்ட் கொடுப்பீங்களா இல்ல ஸ்டார்டிங்ல நீ அடிச்சு கொடுத்துட்டு போயிட்டா போதும்பா அப்படின்ற பிளேயருக்கு அதிக அமௌண்ட் கொடுப்பீங்களா? உங்களுக்கு 2 பாயிண்ட்ஸ் கிளியர் பண்ணி தர சேஃப் பிளேயர் ஒருத்தர் இருக்காரு, இன்னொருத்தர் உங்களுக்கு பவர் பிளேல உடனே கூட அவுட் ஆயிடலாம் அவரு, இல்லனா நீங்க சொல்ற மாதிரி 6 ஓவர் அடிச்சு கொடுத்துட்டு போகலாம். பட் உங்களுக்கு கேம் ஆடுறது இந்த 2 பாயிண்ட்ஸ்க்கு அந்த கடைசி பால் அந்த கடைசி ரன் அடிச்சு கொடுக்குற பிளேயருக்காக நீங்க அதிக அமௌண்ட் கொடுப்பீங்களா இல்ல 6 ஓவர் அடிச்சா எனக்கு போதும் அதுக்கப்புறம் அவர் எவ்வளவு ரிஸ்கி கிரிக்கெட் ஆடி அவுட் ஆனாலும் பரவாயில்லப்பா அந்த மாதிரி பிளேயருக்கு நீங்க அதிக அமௌண்ட் கொடுப்பீங்களா? இல்ல எல்லா மேட்சுமே வந்து ஒரு பேட்ஸ்மேனே நம்பி இல்ல இவர் கடைசியில அடிச்சு முடிச்சு கொடுத்துருவாரு அப்படின்ற ஒரு டிபெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் பார்க்க மாட்டேன். நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுப்பாரு, ஒரு 10-12 ஓவர் வரைக்குமே விளையாடுவாரு. அதுக்கப்புறம் பின்னாடி வர பேட்ஸ்மேன்ஸ் வந்து ஒரு ஹை ஸ்கோர் எடுத்துட்டு போற ஒரு பேட்ஸ்மேன் தான் நான் பார்ப்பேன். நீங்க சொன்ன கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போய் மேட்ச் வின் பண்ற எபிலிட்டி வந்து ஜாஸ் பட்லர் ஏகப்பட்ட வாட்டி பண்ணியிருக்காரு. விராட் கோலிக்கு அடுத்ததா அவர் தான் வந்து அதிக செஞ்சுரி கூட வச்சிருக்காரு. ஸோ ஆனா நான் என்ன பாக்குறேன்னா ஒரு ஸ்டார்டிங்கே ஒரு 10-12 ஓவர்ல வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்கோர் வந்து ஒரு 130-140 வரைக்கும் எடுத்து போயிட்டு போற பேட்ஸ்மேன் தான் எனக்கு தேவை. லைக் அப்புறம் பின்னாடி வர பேட்ஸ்மேன் வந்து அவங்க ஃப்ரீடமா அவங்க ரோல விளையாடலாம். சோ வந்து நான் அந்த பாயிண்ட் ஒரு நிமிஷம் நான் என்ன சொல்ல வரேன், அவர் கேட்டது உங்களுக்கு கரெக்டா கன்வே ஆச்சா தெரியல. பட்லர் வந்து ஒரு டிபெண்டபிள் பிளேயர், ஃபில் சால்ட் வந்து ஒரு ஹிட் ஆர் மிஸ். அதை விட ஹிட் ஆர் மிஸ் ரொம்ப கம்மி பண்ண முடியாது அவர். ஆனாலும் அவர் வந்து அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் தான் ஆடுறாருன்றப்போ ஒன்னும் அடிக்கலாம் இல்ல பவர் பிளேக்குள்ள அவுட் கூட ஆகலாம். அப்படிங்கிற பிளேயருக்கு நீங்க அதிகமா கொடுப்பீங்களா இல்ல டிபெண்டபிள் பிளேயர் கொடுப்பீங்களான்னு கேட்டாரு. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல எனக்கு நீங்க சொல்ற ஒத்துக்கிறேன் ஹிட் ஆர் மிஸ் பிளேயர் தான். ஆனா வந்து லாஸ்ட் இயர் ஆனா அதுக்கு முன்னாடி டெல்லியில இருந்த அளவுக்கு அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த அளவுக்கு நமக்கு தெரியல. ஃபில் சால்ட்ன்றது வந்து பெரிய அளவுல பேசப்படல. ஆனா அதுக்கு அடுத்த சீசன் அவர் கொடுத்த இம்பாக்ட் வந்து பயங்கரமா இருந்துச்சு வித் பேட். எனக்கு தெரிஞ்சு அவர் இம்ப்ரூவைஸ் தான் ஆவாரே தவிர எனக்கு தெரிஞ்சு வந்து ஹிட் ஆர் மிஸ்ன்ற பாயிண்ட் ஆஃப் வியூல நான் பாக்கல ப்ரோ. ஈக்குவல் டு பட்லர் தான் நான் பாக்குறேன். இல்ல ப்ரோ, நீங்க கொடுத்த ரீசனிங்னால தான் அந்த பாயிண்ட் எடுக்கிறேன். நான் சால்ட் அந்த மாதிரி பிளேயர்னு சொல்ல. நீங்க ஒரு 6 ஓவர் ஸ்டார்ட் கொடுத்துட்டு போனாலும் மத்தவங்க வந்து ஆடுவாங்கன்றீங்க. 12-13 ஓவர்ஸ் அவர் அவுட் ஆனாருன்னா அப்ப நியூ பேட்ஸ்மேன் வரும்போது அவங்க செட்டில் ஆகிறதுக்கே டைம் ஆகும். பட் பட்லர் மாதிரி பிளேயர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அவுட் ஆகும்போதே இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா அவர் 12 ஓவர் விளையாண்டாருனாலே ஒரு 120-130 ஸ்கோர் எடுத்துட்டு போயிடுவாரு. சோ மத்தவங்க மத்தவங்க வந்து சும்மா ஒரு 200 வரைக்கும் ஒரு 800-900 ஓவர்ல விளையாண்டாலே போதும் நான் சொல்ல வரேன். 200 போயிடும் ஈஸியா. இல்ல நீங்க வந்து ப்ரிஃபர் பண்ற பிளேயர் வந்து இனிஷியலி பயங்கரமா ஒரு ஃபுல் த்ராட்டில்ல போய் அடிக்கிறதா வந்து நீங்க ஒரு கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மரை விட ப்ரிஃபர் பண்ணுவீங்கன்னு சொல்றீங்க. இல்ல ப்ரோ, அவரே கன்சிஸ்டன்டா விளையாண்டுருக்காரு. சோ அது ஸ்டார்ட் தான் தேவை எல்லாத்துக்குமே. T20 வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 ஓவர்ல வந்து ஹை ஸ்கோரிங்கான ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். அப்படி பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 6 ஓவர்ல 100 ரன் கிட்ட ஒரு எடுத்துக்கூடிய பேட்ஸ்மேன் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து அந்த டீம் வந்து 200 ஈஸியா கொடுக்கும். சோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது 100 ஆக்சுவலா 14 மேட்சஸ்ல எவ்வளவு மேட்சஸ் வரும் நமக்கு தெரியாது. ஒரு 2 ஸ்டேடியம்ல ரொம்ப பேட்டிங் சாதகமா இருக்கிற இடத்துல பண்ணலாம். பட் நீங்க எல்லா இடத்துலயும் போய் 6 ஓவர்ல 100 ஆட முடியாது. இப்போ ஃபில் சால்ட் வந்து நீங்க பாத்தீங்கன்னா சேப்பாக்ல ஸ்ட்ரகிள் பண்ணாரு. சிஎஸ்கே கூட ஆன லீக் மேட்சா இருக்கட்டும் அந்த மாதிரி இடத்துல பாத்தீங்கன்னா ஸ்ட்ரகிள் பண்ண அப்படின்றப்ப எல்லா இடத்துலயும் அவருக்கான ஸ்ட்ரென்த் இருக்கான்னு தெரியல. பட்லர் வந்து எல்லா கைண்ட் ஆஃப் கண்டிஷன்ஸ்லயும் ஆடுற பிளேயர்ல. சோ நீங்க எல்லா கண்டிஷன்ஸ்லயும் ஆடுற பிளேயர் எடுப்பீங்களா இல்ல நல்ல பேட்ல பயங்கரமா படுற இடத்துல ஒருத்தர் வந்து பயங்கரமா ஆடுவாரு அவரை ப்ரிஃபர் பண்ணுவீங்களா? இல்ல ப்ரோ, அப்படியும் பாத்தீங்கன்னா ஜார்ஜ் பட்லர் கூட தான் லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கே ஆர்ஆர் மேட்ச்ல வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாரு. சோ லைக் ஒரு 2 மேட்ச் வச்சு டிசைட் பண்ண முடியாது. ஒரே ஒரு சாம்பிள் சைஸ் எடுக்கிறதுக்கும் சால்ட் கிட்ட வந்துட்டு நிறைய டிஃபிஷியன்ட் இருந்தது. சால்ட் வந்துட்டு நீங்க வந்துட்டு இப்ப ஜார்ஜ் பட்லர் ஒரு மேட்ச் எடுக்கிறீங்கல்ல, கலெக்டிவா எடுத்து பாருங்க. ஜார்ஜ் பட்லர் ஆடின காலத்துல இருந்து எடுத்து பாருங்க, அவர் மும்பை இந்தியன்ஸ் ஆடினதுல இருந்து எடுத்து பாருங்க, அவர் வந்துட்டு பெட்டரா பெர்ஃபார்ம் கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரா ஜார்ஜ் பட்லர்? அதை ஒத்துக்கிறீங்களா? ராஜஸ்தான்ல இத்தனை வருஷம் ஆடுது. சோ அந்த கன்சிஸ்டன்சி நீங்க ஃபில் சால்ட் கிட்ட பார்க்க முடியுமா? கண்டிப்பா பார்க்கலாம். போன வருஷம் பார்த்தேன், நல்லா தான் விளையாண்டாரு. அதான் சொல்றேன், ஒரு வருஷம் அதுதான் நான் சொல்ல வரேன். இன்னொன்னு என்னன்னா இப்ப வந்து இங்க ஃபில் சால்ட் பெட்டர் ஜார்ஜ் பட்லர் பெட்டரா நம்ம பேசலாம். ஒரு ஐபிஎல் ஆக்ஷனுக்கு வராங்க பிரைஸ். இப்ப நீங்க ஃபில் சால்ட் வந்து ஜார்ஜ் பட்லர் அதிகமா போவாருன்னு நீங்க சொல்றீங்கல்ல, அதுக்குதான் டிபேட் பண்றோம். இன்னொன்னு ஒண்ணு இருக்கு,
ஜாஸ் பட்லர் வந்து செட் 1ல வராரு. நீங்க ஃபில் சால்ட் வந்து 5th செட்ல வராரு, 5வது செட்டு. அதுக்கு முன்னாடி குறைஞ்சது 25 பிளேயர் முடிஞ்சிருவாங்க. இவர் 30வது பிளேயரா கூட வரலாம். ஜாஸ் பட்லர் வந்து 1ல இருந்து 6க்குள்ள வந்துருவாரு. அப்படிங்கிறப்ப அவருக்கு வந்து எல்லாருக்கும் பிரைஸ் மணி ஜாஸ்தியா இருக்குங்கிறப்ப அவருக்கு அதிகமா போவாங்களா, ஃபில் சால்ட் அதிகமா போவாங்களா, அது மட்டும் தான் டிபேட்டிங்க. ஆமா, இப்போ அவரோட டேலண்ட்லயோ அவரால் அடிக்க முடியுமான்ற கொஸ்டின் இல்ல. பட்லரை விட பெட்டரா இந்த ஆப்ஷன்ல இருக்கிற ஆப்ஷன்ஸ்ல, அவ்வளவுதான் எங்க கேள்வி. இல்ல ஆனா பட்லருக்கு வந்து இந்த வாட்டி இன்ஜுரி கன்சர்ன் வேற இருக்கே ப்ரோ. ஐபிஎல் மிஸ் பண்ண போறாங்க கூட சொல்லிட்டாரு. 3 இயர்ஸ் மெகா ஆக்ஷனுக்கு தான் ப்ரோ எடுக்க போற டீம். இப்போ அவர் ஒரு ஹாஃப் மிஸ் பண்ணா கூட மீதி 2.5 இயர்ஸ்க்கும் அவர் எடுக்கலாம். ஏன்னா இப்போ ஆர்ச்சர் எல்லாம் மும்பை அப்படிதான் பண்ணாங்க லாஸ்ட் மெகா ஆக்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா. சோ இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இல்லாத பிளேயரே இல்ல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, அது பிரச்சனை இல்ல. ஓகே ப்ரோ, ஆனா நீங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் ஆர்ச்சர் எடுத்தாங்க. ஆர்ச்சர் எடுத்து ஓகே நாங்க அடுத்த வருஷம் கூட நாங்க விளையாண்டுக்கிறோம்னு சொன்னாங்க. ஆனா ஆர்ச்சரியுமே போட்டு 4 ஓவர் 50 ரன் 60 ரன் கூட குழந்தைட்டாங்க. ஆர்ச்சரோட கம்பேர் பண்ணல. இல்ல மேட்டர் என்னன்னா, அந்த மாதிரி டீம்ஸ் எடுத்துக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஒரு வருஷம் போனாலும் எனக்கு அடுத்த 2 வருஷம் அந்த கமாடிட்டி யூஸ் ஆகும், அடுத்த 2 வருஷத்துல he will be a match winning player அப்படின்னு நினைக்கிறாங்கிறதான் பாயிண்ட். ஆர்ச்சர் வந்துட்டு அதை விட்டுருவோம். இப்ப வந்துட்டு ஒரு டீம் இருக்காங்க, இப்போ ஒரு என்ன சொல்றது, ஒரு பஞ்சாப் மாதிரியோ இல்ல ஒரு பிசி மாதிரியோ அதிக பரிசு வச்சிட்டு இருக்காங்க. என்ன நினைப்பாங்கன்னா, எனக்கு பட்லர் ஒரு சீசன் வேணாம், அடுத்த 2 சீசன் வந்து ஆடினாலும் பரவாயில்ல, நான் அவருக்கு வந்துட்டு ஒரு 15 கோடியோ 20 கோடியோ நான் கொடுக்கறதுக்கு ரெடி அப்படின்னு ரெடியா இருப்பாங்க. பிகாஸ் ஆஃப் த வேல்யூ ஹி இஸ் கிவிங் டு த டீம். வேறஸ் ஃபில் சால்ட் வந்துட்டு என்ன சொல்றது, ஃபில் சால்ட் வந்துட்டு அவர்கிட்டயும் அந்த எல்லா நீங்க சொன்ன எல்லாமே இருக்கு, அவரும் வந்துட்டு இம்ப்ரூவைஸ்ட் ஆயிருக்காரு. பட் பட்லரா இல்ல சால்ட்டான்னு பாத்தீங்கன்னா பட்லருக்கு தான் கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி ஆகுங்கிறது எங்களோட நம்பர் 1 T20 பேட்ஸ்மேன் நினைக்கிறேன் ஃபில் சால்ட் தான். இப்ப ரேட்டிங் தெரியல, ஒரு 3 months முன்னாடி எல்லாம் அவர் தான் இருந்தாரு. இப்ப எனக்கு எக்ஸாக்ட் இந்த டைம்ல தெரியல. நீங்க சொல்றது வேலிட் தான். நான் என்ன சொல்றேன், அவர் டாப் 5ல வருவாரு. நீங்க என்ன சொல்றீங்க, அவ்வளவு பெரிய ஆல்ரெடி ப்ரூவன் கமாடிட்டிஸ் இருக்கு ஐபிஎல்ல, நல்லா பண்ண ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் கொடுக்குற ஓவர்சீஸ் பிளேயர். அதை தாண்டி நீங்க ஃபில் சால்ட் வந்து ஃபர்ஸ்ட் அவர் தான் பேங்கை பிரேக் பண்ணி ஃபர்ஸ்டா வருவாரு ஓவர்சீஸ்லன்னு சொல்றதுக்கு தான் டிபேட். ஸ்டில் நீங்க உங்க பாயிண்ட்ல தான் நிக்கிறீங்க, ஃபில் சால்ட் தான் வந்து ஹையஸ்ட் பெய்டா இருக்க போறாங்க. கண்டிப்பா. ஓகே, நெக்ஸ்ட் பிளேயர் போயிடலாமா இல்ல வேற ஏதாவது क्वेश्चंस இருக்கா ரேவந்த் கிட்ட? இல்ல ப்ரோ, ரேவந்த் ப்ரோ கன்வின்ஸ்லாம் பண்ணல, ஜஸ்ட் ஒரு क्वेश्चन அவ்வளவுதான். நெக்ஸ்ட் போயிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் பிளேயர் போகணும். நான் தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். செகண்ட் யார் வருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லியாம் லிவிங்ஸ்டன் அப்படின்னு சொல்றேன். ஏன்னா திருப்பியும் அவர் வந்து செட் 2ல வராரு, செகண்ட் செட்லயே வராது, அவருக்கு பெரிய அட்வான்டேஜ். செகண்ட் செட்ல பாத்தீங்கன்னா நமக்கு KL ராகுல் இருக்காரு, முகமது சிராஜ், முகமது ஷமி அண்ட் வேறு சில பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. அப்படிங்கிறப்போ எனக்கு அந்த செட்லயே ஹையஸ்டா தெரியறது இவரு தான் தெரியுறாரு, ஒரு 15 கோடிக்கு மேல போறாரு அப்படிங்கிற மாதிரி. சோ லியாம் லிவிங்ஸ்டன் ஆஃப் ஸ்பின் போடுறாரு, லெக் ஸ்பின் போடுறாரு, பினிஷர் ரோல் பிளே பண்றாரு, நம்பர் 4ல கொடுத்து ஆடுவாரு. எல்லாத்தையுமே ஒரு டீமுக்கு கம்ப்ளீட் பேலன்ஸ் கொடுக்குற ஒரு பிளேயரா இருக்காரு. ஸ்டில் yet to prove தான் ஐபிஎல். அங்கங்க கிளிம்சஸ் காட்டியிருக்காரு, ஒரு சில மேட்ச் வின் ஆகிற மாதிரி போய் தோத்துருக்காங்க PBKs. இருந்தாலும் அந்த பயம் இருக்கும், லியாம் லிவிங்ஸ்டன் இருக்காரு ஸ்ட்ரைக்ல அப்படின்னா, சோ தட் அவர் மேல இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஈக்குவல் கூட சொல்லலாம் நம்ம ஜார்ஜ் பட்லர் அண்ட் லியாம் லிவிங்ஸ்டன். அவர் கொடுக்குற கமாடிட்டி எக்ஸ்ட்ரா லியாம் லிவிங்ஸ்டன் பாத்தீங்கன்னா ஸ்டில் பட்லர் வந்து அந்த கேப்டன்சி ஆப்ஷன் கொடுக்குறாரு. லாங்கிவிட்டி இந்த ஐபிஎல் வந்து எக்ஸ்ட்ராவா இருக்கிறதால நான் லியாம் லிவிங்ஸ்டன் செகண்ட் ஸ்பாட்டுக்கு போடுறேன். அவர் பிரீச் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல, பட் செகண்ட் ஸ்பாட் ஃபார் லியாம் லிவிங்ஸ்டன். ரேவந்த் செகண்ட் பட்லர் தான் போவார்னு தோணுது. லைக் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஏதோ டிஃபரெண்டா தோணுச்சு. நம்ம பார்க்கும்போது செகண்ட் வந்து பட்லர் கண்டிப்பா போறது சான்சஸ் நிறைய இருக்கு. எனக்கு என்ன ஒரே ஒரு பாயிண்ட்னா, அவர் கொஞ்சம் 15 பால் பொறுமையா விளையாடுவாரு, ஆனா இவர் 15 பால்லே நல்லா ஆக்சிடென்ட் பண்ணிடுவாரு. அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் கம்பேரிசன்ல நான் வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்தேன், செகண்ட் வந்து பட்லர். ஓகே நானுமே ஆக்சுவலா லியாம் லிவிங்ஸ்டன் தான் ப்ரோ. ஏன்னா வந்துட்டு அவரோட எபிலிட்டி டு ஹிட், அந்த பாலை வந்துட்டு தூக்கி எவ்வளவு தூரம் அடிக்கிறாரோ அதுக்கான கமாடிட்டி உண்டு. நம்ம பார்த்திருக்கோம், முகமது ஷமியெல்லாம் கூட ஒரு வாட்டி 6 தூக்கி அவுட் ஆஃப் தி கிரவுண்ட்லாம் அடிச்சாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அவருக்கு இருக்கிற பவர் அண்ட் லெக் ஸ்பின் அண்ட் ஆஃப் ஸ்பின் அது வந்துட்டு ஒரு டிஃபரெண்ட் கமாடிட்டி. அவரை ப்ராப்பரா யூஸ் பண்ணல பஞ்சாப் அப்படிங்கிறதா சொல்லணும். ஏன்னா அவரை வந்துட்டு கொஞ்சம் டவுனை மாத்தி இறக்கி விட்டு, பிளஸ் அவருக்கு பவுலிங்லயும் வந்துட்டு அவரை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணாம பண்ணியிருந்தாங்க. அந்த கமாடிட்டிக்கு எப்பவுமே வேல்யூ ஜாஸ்தியா இருக்கும். செகண்டா அவர் தான் போவாரு. செகண்ட் செட்ல வரது அவருக்கு இன்னும் லக்குங்கிறது தான் என்னோட தாட்டம். ஆமா ஆகாஷ், என்னோட செகண்ட் பாத்தீங்கன்னா ஃபில் சால்ட் தான் ப்ரோ. பியூரா ரீசன் என்னன்னா ரீசன்சி பயாஸ் தான், வேற ஒண்ணுமே இல்ல. ஒரு பிளேயர் வந்து இப்போ லிவிங்ஸ்டன் தான் நானுமே சொல்லியிருப்பேன், நான் லிவிங்ஸ்டனோட தேர்ட் ஆப்ஷனா வச்சிருக்கேன். என்ன வித்தியாசம்னா, ஃபில் சால்ட் வந்து ஒரு சாம்பியன்ஷிப் டீம்ல இருந்து வெளியே வராரு. ஸோ எல்லாரோட கண்ணும் ஃபில் சால்ட் மேல அதிகமா இருக்கும். அண்ட் அவர் வந்து ரொம்ப ஏஜ்டு பிளேயரும் கிடையாது. அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா அவர் லைக் வேர்ல்ட்ல இருக்கிற எல்லா லீக்ஸும் ரெகுலரா ஆடுறாரு. ஸோ இந்த லீக்ஸை ஸ்கிப் பண்ற மாதிரி பிளேயராவும் அவர் தெரியல.
அண்ட் ஒரு மாதிரி தான் ரேவந்த் ப்ரோ சொன்ன எல்லா பாயிண்ட்மே நான் அக்ரி பண்ணேன். அதான் நான் கிளியரா சொன்ன விஷயம் பட்லரை விட அவர் பெட்டர் இல்லையே தவிர இப்போதைக்கு அவருமே வேர்ல்ட்ல ஒன் ஆஃப் தி டாப் டிஸ்ட்ரக்டிவ் பேட்டர்ஸ் தான், அதுல டவுட்டே இல்லை. அப்படின்றப்போ உங்களுக்கு கீப்பரே வேணாம் அப்படின்ற டீம்ஸ் கூட போவாங்க. இப்போ பிபிகேஸ் ஒருவேளை பண்ணிட்டு எடுத்துட்டா கூட சால்ட்டுக்கு திருப்பி போறதுக்கு சான்ஸ் இருக்கு ஒரு ஓப்பனிங்ல. வேணா பேக்கப் கீப்பரா வச்சுக்கலாம், ஏன்னா ஒரு ஃபீல்டராகவே இங்கிலாந்துக்கு நிறைய மேட்சஸ் ஆடுறாரு. அப்படின்றப்போ ஃபில் சால்ட் வந்து செகண்ட் வருவாரு அப்படின்னு எனக்கு தோணும், செகண்ட் ஹையஸ்ட் தான். எனக்கு ஆக்சுவலி இதுல டிபேட் இல்லை, ஏன்னா நானுமே ரெண்டுல ஒன்னு ஃபில் சால்ட் இல்லை லிவிங்ஸ்டன் போட்டா, நான் செட்டு காரணம் வச்சுதான் லியம் லிவிங்ஸ்டன் இன்னும் பர்ஸ் வேல்யூ அதிகமா இருக்கப்பவே வராரு, அவரை போய் எல்லாரும் எடுக்கணும்னு நினைப்பாங்கன்றதுனால தான் செகண்ட் சொல்லியிருக்கேன். ஸோ நோ டிபேட், ரேவன் தான் பண்ணணும்னா பண்ணும். ஏன் லிவிங்ஸ்டன் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு உங்க கேள்வி கேளுங்க, இல்லை நெக்ஸ்ட் பாயிண்ட் போயிடலாம். இல்ல ப்ரோ, எனக்கு லியாம் லிவிங்ஸ்டன் பத்தி ஒண்ணு கேட்கறது கொண்டு வந்து. ஓகே, நெக்ஸ்ட் ஆகாஷ் தான் ஆரம்பிக்கணும். தேர்ட் ஹையஸ்ட் இது ஆல்ரெடி சொல்லிட்டாரு, ஸ்டில் நீங்க உங்களோட பாயிண்ட் பதிவு பண்ணுங்க. தேர்ட் வந்து ஆப்வியஸா லியாம் லிவிங்ஸ்டன் ப்ரோ. அவருமே ஒரு பேக்கேஜா பயங்கரம் தராரு. இப்போ நீங்க சொன்ன வேர்ட்ஸ் தான் ஆக்சுவலா கரெக்ட். அவரோட எபிலிட்டி வந்து பயங்கரமா இருக்கு, பட் அது வந்து எட் டு ப்ரூவனா இருக்கு. ஐபிஎல்ல வந்து அவர் இன்னும் ஒரு ஃபயர்ல செட் பண்ணல. அதனாலதான் அவர் ஃபில் சால்ட்டோட கம்மியா போவார் அப்படின்னு சொல்றேன். சால்ட் வந்து செட் பண்ணிட்டாரு ஃபயர்ல, பட் லிவிங்ஸ்டன் இன்னும் பண்ணல. நீங்க சொன்ன அனதர் கரெக்ட் பாயிண்ட் என்னன்னா பஞ்சாப் யூஸ் பண்ணல. அவர் வந்து ஒரு கரெக்டான டீமுக்கு போனாருன்னா அந்த டீமோட வேல்யூ. இப்போ மேக்ஸ்வெல்க்குமே நான் அதான் எப்பயே சொல்லுவேன், மேக்ஸ்வெல் இருக்க ஆன டீம்ஸ் பாத்தீங்கன்னா ஆர்சிபி, பஞ்சாப், டெல்லி. அவர் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ப்ராப்பர் ஒரு ஸ்கவுட்டிங், ஒரு ப்ராப்பர் சுத்தி இருக்க நல்ல பிளேயர்ஸ் இருக்கிற மாதிரி டீம்ஸ் மும்பைல ஆடி இருக்காரு, பட் ஏர்லி ஸ்டேஜஸ் 2013-14 அந்த மாதிரி. ஆமா, ஒரு இன்டர்நேஷனல் எஸ்டாப்ளிஷ் ஆன அப்புறம் அவர் இந்த 3 டீம்ஸ்குள்ளேயே அடங்கிட்டாரு. ஸோ லிவிங்ஸ்டன் அந்த மாதிரி தான் சொல்லுவேன். வெளியே வந்து ஒரு நல்ல டீம் காணாரு அப்படின்னா ஒரு நல்ல ரிசல்ட் தருவார். ஸோ லிவிங்ஸ்டன் வந்து நான் நம்பர் 3 சொல்றேன் ப்ரோ. நான் ஆக்சுவலா அடுத்து வந்துட்டு ஃபில் சால்ட் தான் வச்சிருக்கேன். ஒரே ரீசன் ஏன் வந்துட்டு தேர்டுனா 5வது செட்ல வராரு, வேற வழி இல்ல பாவம். முன்னால வந்திருந்தாருன்னா கண்டிப்பா நான் வந்துட்டு லியம் லிவிங்ஸ்டன் ஓடே சேர்த்து சொல்லியிருப்பேன். இப்பவுமே நான் லியம் லிவிங்ஸ்டன் ரேட்டுக்கு தான் போவாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்துட்டு ப்ரூவ் பண்ணிட்டாரு எல்லா இடத்துலயும். வந்துட்டு பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, ஒரு ஸ்ட்ரைட்டாவே அவர் ரேவந்த் ப்ரோ சொன்ன மாதிரி தான் ஃப்ரம் த பால் 1ல இருந்து அடிக்க போவாரு. அதே மாதிரி லைக் எல்லா டீமுமே அவர் கொண்டு போவாங்க. அண்ட் விக்கெட் கீப்பர்ஸ்க்கான ஆப்ஷன் நிறைய பேசியிருக்கோங்கனால அவருக்கான வெயிட்டேஜ் இருக்கு. ஸோ தேர்ட் ஹையஸ்ட் பிளேயரா ஃபில் சால்ட் இருப்பாருங்கிறது என்னுடைய தாட். ஆல் ஐஸ் ஆன் ரேவந்த். தேர்ட் வந்து கண்டிப்பா மிச்சல் ஸ்டார்க் தான் ப்ரோ, டவுட்டே இல்ல. எனக்கு தெரிஞ்சு நிறைய டீம் அவருக்கு போட்டி போடுவாங்க. ஆர்சிபி, பஞ்சாப், கேகேஆர் 3 பேருக்கும் ஒரு பயங்கரமான ஒரு காம்படிஷன் நடக்கும். ஸோ பஞ்சாப் வந்து ஒரு பிரைஸ் கொண்டு அவர் எடுத்துருவாங்க கண்டிப்பா. ரிக்கி பாயிண்டிங் வேற இருக்காரு, விட மாட்டாரு. எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்க் பார்ட்டி. நான் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஃபில் சால்ட் தான் தேர்டு. ஏன்னா அவரோட செட்டின் காரணமா தான், இல்லைன்னா ஒரு 1-2ல வர கூட வாய்ப்பு இருக்கு. 5th செட்ல வராங்க அப்படிங்கிறப்போ ஒரு செட்டுக்கு நம்ம 6 பேருன்னு பேசிக்கா வச்சாலும் ஒரு 25-30 பேர் போயிருப்பாங்க அவருக்கு முன்னாடி. அப்படிங்கிறப்போ எந்த அளவுக்கு அவர் போவாருன்னு தெரியலன்ற ஒரே காரணத்தினால தான் லியம் லிவிங்ஸ்டனுக்கு கீழே வச்சிருக்கேன். இல்லைன்னா ஆப்வியஸ்லி அவர் நம்பர் 1 or 2ல இருந்திருப்பாரு. பட் பட்லர் என்னால மாத்த முடியல, அதனால பட்லர் நம்பர் 1ல வச்சுட்டேன். ஃபில் சால்ட் வந்து நெக்ஸ்ட் 2 ஆப்ஷன்ஸுமே எனக்கு வந்து 2 பேர் முன்னாடி பின்னாடி வரலாம். ஆனா 4-5 நெக்ஸ்ட்டுக்கு போறோம். முதல்ல இந்த பாயிண்ட்ஸ்க்கு டிபேட் பண்ணணும்னா நம்ம ரேவந்த் கிட்ட மட்டும் தான் பண்ணணும். ஏன்னா நம்ம டாப் 3 செட் ஆயிடுச்சு. ரேவந்த் மட்டும் தான் இப்போ புதுசா ஒன்று எடுத்துட்டு வந்திருக்காரு. ரேவந்த் லியம் லிவிங்ஸ்டனை விட ஸ்டார்க் அதிகமா போவாருன்னு ஏன் நினைக்கிறீங்க? அவரோட இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஓகே, ஸ்டில் வந்து அவரு போன வாட்டி லீக்ல பெருசா பண்ணல, இதுல பண்ணாரு, பிளே ஆஃப்ஸ்ல பண்ணாரு. ஸ்டார்க் வந்து லியம் லிவிங்ஸ்டனோட அதிகமா போவாருன்னு ஏன் நினைக்கிறீங்க? நீங்க பதில் சொல்லுங்க. அண்ட் எங்களை கொஸ்டின் கேட்கணும்னாலும் கேட்கலாம், ஏன் போக மாட்டாருன்னு. இல்ல ப்ரோ, ஏன்னா நான் ஏன் சொல்றேன், லியாம் லிவிங்ஸ்டன் வந்து அவர் போன சீசன் வந்து அவரோட ஃபார்ம் அந்த அளவுக்கு சரியா இல்ல. சோ ஆனா ஸ்டார்க் வந்து என்னதான் பண்ணாலுமே தவிர ஒரு முக்கியமான குரூஷியல் மேட்சஸ் வின் பண்ணி கொடுத்துருக்காரு. மும்பை மேட்சா இருக்கட்டும், பிளே ஆஃப்ல இருக்கட்டும். ஏன்னா சன்ரைசர்ஸ் மாதிரி ஒரு டீமை வந்து நீங்க வந்து ஹெட்டை வந்து ஒரு 5 தடவை எடுத்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் ஃபைனல்ஸ்ல ஏதோ ஒரு மேட்ச்ல நினைக்கிறேன் அபிஷேக் சர்மா நீயா ஸ்ட்ரைக் எடுத்துக்கான்னு சொல்லிட்டாரு. ஐ திங்க் ஃபைனல்ஸ்ல நினைக்கிறேன் ஹெட் மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் வந்து அப்பா நான் ஸ்ட்ரைக்கே நான் எடுத்துக்கிறேன், நீ எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு கடைசியில் அவரும் அவுட் ஆயிட்டாரு. ஸோ அந்த மாதிரி எனி டைம் வந்து ஒரு மேட்ச் நீங்க எப்படி இருக்கும் போது சன்ரைஸ் ஹைதராபாத் டீம் வந்து நீங்க பவர் பிளேல அடிக்க விட்டீங்கன்னா திரும்பி அவங்களை இழுத்து கொண்டு வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த மாதிரி ஒரு பயங்கரமான இம்பாக்ட் கொடுத்த பிளேயரு. ஸோ பிளஸ் வந்து எனி டைம் அவர் வந்து ஜோஃப்ரா ஆர்ச்சர் மாதிரியான பிளேயருக்கு வந்து நீங்க ஒரு சீசன் வெயிட் பண்ணும்போது இந்த இப்போ வந்து ஃபுல்லா ஐபிஎல்லே விளையாடாதவர் போன வருஷம் நல்லா பண்ணி ஸோ இந்த வாட்டியும் வந்து மெகா ஆக்ஷன் வரும்போது எனக்கு தெரிஞ்சு ரிக்கி பாயிண்டிங்லாம் பிபிகேஎஸ்ல இதுவா ஸ்டாப்பா இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு வந்து கண்டிப்பா விட மாட்டாங்க. ஆனா கேகேஆருக்கும் பஞ்சாப்க்குமே ஒரு போட்டி போகும், ஆனா பஞ்சாப் கடைசியில் எடுத்துருவாங்க. ஓகே, அதான் எனக்கு அதான் ஒண்ணு தோன்றதுன்னா லியம் லிவிங்ஸ்டன் மாதிரி ஒரு பேட்டர் நம்பர் 4 நம்பர் 5ல வந்து மேட்ச் ஃபினிஷ் பண்ணி கொடுத்து உங்களுக்கு 2 ஓவர் 3 ஓவர் சாலிடா எல்லா மேட்சும் போடுவாருங்கிறப்ப அவரோட இது கான்ட்ரிபியூஷன் ஜாஸ்தியா இருக்குல்ல டீமுக்கு, அண்ட் ரோல் எக்ஸ்ட்ராவா இருக்கு. நான் கம்பேரே பண்ண முடியாது. ஸ்டார்க் வந்து லெஜண்ட் தான்,
அவர் வேற. பட் இங்க டீம்ஸுக்கு தேவை என்ன இருக்கு அப்படின்னு பாக்குறப்போ லியம் லிவிங்ஸ்டனோட நீட் வந்து நிறைய டீமுக்கு இருக்கிறதால எல்லா டீமும் பிட் பண்ணி அவர் ஏத்தி விட வாய்ப்பு இருக்குல்ல. போன வாட்டி ஸ்டார்க்கே பாத்தீங்கன்னா ஒரு 2 டீம் தான் ஓவரா போனாங்க. ஒரு 15 கோடிக்கு மேல எல்லாம் 24 கோடி வரைக்கும் போனதுலாம் 2 டீம் தான் பண்ண மாதிரி இருக்கு. அப்படிங்கிறப்போ எனக்கு லியம் ஜிடிகேஆர் ஆகாஷ் ஏதோ சொல்ல வந்த மாதிரி இருந்துச்சு. இல்ல ப்ரோ, நீங்க பேசி முடிச்சோனே கேட்கலான்றேன். நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அவ்வளவுதான் சொல்ல வரேன். அப்படிங்கிறப்போ லியம் லிவிங்ஸ்டன் பிட்ஸ் ஜாஸ்தியா இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக தான் சொல்றேன். தவிர்த்து ஸ்டார்க் வந்து டாப் 5ல வரதா போறாரு, அதுல எனக்கும் டவுட் கிடையாது. ஸோ அதனால எனக்கு உங்களுக்கு பெருசா ஆர்ஷா கமெண்ட் சொல்லணும்னு எனக்கு இல்ல. ஆனா லிவிங்ஸ்டனை விட அதிகமா போவாரா இல்லையான்றது இப்போ வரைக்கும் எனக்கு. ஆனா ஒரு செட் 1ல வராரு, இதை வேணா சொல்லலாம். செட் 1ல ஆல்ரெடி நமக்கு வந்து இந்தியன் பிளேயர்ஸ் எக்கச்சக்கமா இருக்காங்க. ஆல்ரெடி நேற்று பேசுன மாதிரி ஹர்ஷதீப்புக்கு நம்ம ஆடியன்ஸே ஓவர் சப்போர்ட் இருக்கு. அவர் வந்து அதிகமா போக வாய்ப்பு இருக்கு ஸ்ரேயா ஐயரை விடன்னு. அப்படி பாத்தீங்கன்னா ரிஷப் பண்ட், ஹர்ஷதீப், ஸ்ரேயா ஐயர், ஜாஸ் பட்லர், அதுக்கும் அப்படிதான் ஸ்டார்க் வராருங்கிறப்ப எப்படி வந்து ஸ்டார்க்கு ஒரு பெரிய அமௌண்ட் திருப்பி எடுத்து கொடுப்பாங்க செட் 1லயே அப்படின்றது ஒரு கேள்வி இருக்கு. 3 இந்தியன்ஸ் சாலிட் இந்தியன்ஸ் இருக்காங்க, ஜாஸ் பட்லர் இருக்காரு. நீங்களே ஜாஸ் பட்லர் ஐயாவும் ரேட் பண்ணிட்டீங்க. அப்படிங்கிறப்ப எனக்கு அதுதான் ஒரு கேள்வி. ஒரு 5வது பிளேயருக்கு திருப்பி எக்ஸ்ட்ராவா போவாங்களா செட் 1லயே அப்படின்னு. இல்ல ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு அவங்க மிச்சில் ஸ்டார்க்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருப்பாங்க. ஸோ தகுந்த மாதிரி தான் வந்து எல்லாமே ஆப்ஷன் உட்காருவாங்க போது எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா போவாங்க ப்ரோ, டவுட்டே இல்லை ப்ரோ. ஏன்னா உங்களோட பாயிண்ட்டுக்கு நான் வரேன் பாருங்களேன். நான் பட்லர் எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு சீசனே அவர் கோஸ்டா சாக்ரிஃபைஸ் பண்ண இருக்கும்போது ஒரு சீசன் அவைலபிளா இருக்கக்கூடிய பவுலர் அது ஷூரிட்டி இல்ல. அவர் இப்ப ஆடிட்டு தான் இருக்காரு, பாகிஸ்தானோட விளையாட்டு தான் இருக்காரு, வெஸ்ட் இண்டீஸோட விளையாட்டு தான் இருக்காரு. ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்றேன். முன்னாடி பண்ண மாதிரி முன்னாடி பிளேயர் இல்லாத பிளேயருக்கு அடுத்த வருஷம் எடுத்து வச்சுக்கணும்ன்ற மாதிரி இப்ப அவைலபிளா இருக்க பிளேயர் ஒரு வேர்ல்ட் கிளாஸ் பவுலருக்கு கண்டிப்பா அதிகமா தான் பண்ணுவோம். நீங்க வந்து அந்த ஹெட்டுக்கு அபிஷேக் சர்மாக்கு போட்ட பாலே சொல்றீங்க. எல்லா டீமுக்கும் நான் ஒன்னே தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். எல்லா டீமுக்கும் கேகேஆருக்கு இருந்த அளவுக்கு பொறுமை இருக்காது, கம்பீருக்கு இருந்த அளவுக்கு பொறுமை இருக்காது. நீங்க ஒரு ஆர்சிபி மேட்ச் எடுத்தீங்கன்னா எங்கேயோ இருந்த மேட்சை கரண் சர்மாவை 6-6 அடிக்க விட்டு க்ளோஸா கொண்டு வந்தாரு. அந்த கேம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. குல்தீப் யாதவா அடிக்க விட்டாரு. அப்படின்றப்போ வேற நான் இப்பவுமே சொல்றேன், மும்பை வந்து என்னதான் பேக் பண்ணாலும் இவ்வளோ புவர் பெர்ஃபார்மன்ஸ் இருந்தா ஸ்டார்க்கு பேக் பண்ணிருப்பாங்களான்றது எனக்கு பெரிய கொஸ்டின் மார்க். போன சீசன் அவ்வளோ புவர் பெர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறம் ஒரு மேட்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா அவருக்கு ஓவரே ஒரு ஓவர் தான் கொடுத்தாங்க ஃபுல் மேட்ச்ல. அவ்வளவுதான் நம்பிக்கை இருந்தது அவர் மேல. அப்படின்றப்போ நீங்க வந்து அந்த ஒரு அவ்வளோ பெரிய பேக்கிங்கை மறந்துட்டு அந்த ஒரு 2 மேட்ச் நீங்க கணக்கு எடுத்துக்கிறீங்க. நான் என்ன சொல்றேன், லீக் ஃபேசஸ்ல ஒரு டீம் நல்லா பண்ணாதான் பிளே ஆஃப்க்கு போய் நல்லா பண்ண முடியும். ஸ்டார்க்கோட எபிலிட்டியில டவுட்டே இல்லை. அவர் வந்து ஒரு பெரிய கிளட்ச் பிளேயர் தான், ஒன் ஆஃப் தி பெஸ்ட் போலர் ஆஃப் ஆல் டைம் தான். பட் எத்தனை டீமுக்கு அந்த ஒரு லக்ஸரி இருக்கு, நான் உன்னை வந்து பிளே ஆஃப் வரைக்கும் கேரி பண்ணிட்டு போறேன், அது வரைக்கும் நீ 10க்கு மேல எக்கானமி கொடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு எத்தனை டீமுக்கு அந்த ஒரு லக்ஸரி இருக்கு? கேகேஆர்க்கே பண்ணி அந்த லக்ஸரி இல்ல. அர்ஷித் ராணா அவரோட திறமையோட அதிகமா ப்ரூவ் பண்ணிட்டாரு, அரோரா அவரோட திறமையோட அதிகமா ப்ரூவ் பண்ணிட்டாரு. அதனால ஸ்டார்க்கை வச்சு சரி ஓகே நம்ம ஜெயிச்சுட்டே இருக்கோன்ற ஒரே ரீசன்னாலதான் ஸ்டார்க் வந்து பிளேயிங் லெவல்லே ஆனாரு. இல்லைன்னா அவருக்கு பிளேயிங் லெவல் இருக்கவே டிசர்விங் இல்ல தான் போன சீசன். அப்படின்றப்ப நீங்க பிளே ஆஃப் ஃபுல்லா லீக் ஃபுல்லா ஒரு மேட்ச் சொதப்பின ஒரு பர்சனை அந்த 2 மேட்சை மட்டும் எப்படி வச்சு எடுப்பீங்க அப்படின்றதான் என் கொஸ்டின். இல்ல ப்ரோ, இந்த இதுக்கு நான் வந்து ஒரே ஒரு ரெஃபரன்ஸ் மட்டும் எடுக்கிறேன் ப்ரோ. 2018 மெகா ஆக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஜெய்தேவ் உனக்கட்ட வந்து 11 crores எடுத்தாங்க. அவர் வந்து ஒண்ணுமே பண்ணல. திரும்பி அதே ராஜஸ்தான் ராயல்ஸ் மினி ஆக்ஷன்ல 8 கோடி தான் கொடுத்து எடுத்தாங்க. சோ ஐ திங்க் லைக் அவர் நல்ல பவுலர் தான், லைக் வந்து ரொம்ப ஒரு அண்டர்ரேட்டடான பவுலர் தான் உனக்கட்டு. சோ எகைன் வந்து அந்த மாதிரி பிளேயருக்கே வந்து இன்னொரு ராஜஸ்தான் ராயல்ஸ் மாதிரி ஒரு டீம் வந்து இன்னொரு சான்ஸ் கொடுக்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்க் மாதிரி ஒரு பிளேயர் வந்து இன்னும் ஹையா தான் ரேட் பண்ணுவாங்கன்றது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இல்ல ப்ரோ, உனக்கட்ட விட ஹையா ரேட் பண்ணுவாங்க அந்த மாதிரி கொஸ்டின் இல்ல. நான் என்ன கேக்குறேன், நீங்க நம்ம இப்போ டாப் 5 எக்ஸ்பென்சிவ் பிட்ஸ் பேசிட்டு இருக்கோம். அந்த கேட்டகரியில இப்போ லிவிங்ஸ்டன் மாதிரி ஒரு பிளேயர், இன்னுமே 3-4 ஃபாரின் பிளேயர்ஸ் இருக்காங்க, நல்ல ஃபாரின் பிளேயர்ஸ். அப்படின்றப்போ அவங்கள விட இவர் வந்து ஒரு இன்கன்சிஸ்டன்ட் போலர் தானே. இவர் வந்து நினைச்சா சிங்கிளா மேட்ச் ஜெயிச்சிருவாரு, இல்லைன்னா கன்சிஸ்டன்டா ஒரு பேட் ரன்னும் இருக்குல்ல அவர்கிட்ட. ஏன்னா 10 வருஷம் கழிச்சு போன சீசன் தான் ஐபிஎல் ஆடி இருக்காரு. இன்னும் எத்தனை சீசன் ரெகுலரா வர போறாருன்றது உங்களுக்கு ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. ஏன்னா அவருமே வந்து ஒரு T20ல அவரோட ஃபேக் எண்ட் ஆஃப் த கெரியர்ல தான் இருக்காரு. அவர் வந்து ரொம்ப ஆக்டிவ் T20 பிளேயரும் கிடையாது. ஏன்னா வேற எந்த லீக்ஸுமே அவர் ஆடுறது இல்லை. பிக் பாஸ் ஆடி எவ்வளவு வருஷம் ஆச்சுன்னு தெரியல, மற்ற லீக்ஸ் எல்லாம் போய் போட்டிருக்காரான்னு கூட தெரியல. வெறும் ஆஸ்திரேலியாக்கு T20 ஆடுறாரு. அதுக்கப்புறம் 10 வருஷம் கழிச்சு போன சீசன் வந்து ஐபிஎல் ஆடி இருக்காரு. அப்படின்றப்போ டீம்ஸ் அவ்வளவு கான்பிடென்ட்டா வந்து அந்த பிளே ஆஃப்ல இருந்த 2 விக்கெட்டை மட்டும் பார்த்துட்டு, ஏன்னா அனலிஸ்டா இருக்கிறவங்க எல்லா கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன்ஸும் பார்ப்பாங்க. ஏன்னா ஒரு டீம் இப்போ நம்ம காசி சார் வந்து எத்தனையோ வாட்டி பேசி கேட்டிருக்கோம், நான் வந்து டீமை பில்ட் பண்றது எதுக்குன்னா ஃபர்ஸ்ட் பிளே ஆஃப் எடுத்துட்டு போறதுக்கு, அங்க போனா அன்னைக்கு அவங்க டே அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே சிஇஓ நிறைய வாட்டி சொல்லி கேட்டிருக்கோம். அப்படின்றப்போ இவரை எடுத்துட்டு போகும்போது இவர் இவ்வளவு ஹாட் அண்ட் கோல்டா இருக்கும்போது பிளே ஆஃப் எடுத்துட்டு போகக்கூடிய பிளேயரா இவர் அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் வரும்லன்னு கேக்குறேன். இல்ல ப்ரோ, நீங்க சொல்றது எல்லாமே எனக்கும் புரியுது. லைக் நிறைய எக்ஸ்பென்சிவா தான் போயிருக்காரு. ஸ்கில் ஆனாலும் அப்படி ஸ்டார்க் அப்படின்ற ஒரு வேல்யூக்கே எனக்கு தெரிஞ்சு போவாங்கன்றது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. சரி, ஓகே ப்ரோ.
பிரபு ஏதாவது இருக்கா இல்ல நான் நெக்ஸ்ட் பிளேயர் போடுறேன்? நெக்ஸ்ட் போயிருங்க ப்ரோ. நெக்ஸ்ட் ஆக்சுவலி நெக்ஸ்ட் நம்ம வந்து 4th எக்ஸ்பென்சிவ் பிளேயரா யார் இருப்பாங்க ஓவர்சீஸ்ல பார்க்க போறோம். நான் வந்து 2 பேர் தான் திருப்பியும் பிட்வீன் ஆசிஸ் தான் யோசிச்சேன். மேக்ஸ்வெல் ஒரு ஸ்டார்க்குன்னு ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு திருப்பி எனக்கு வந்து அவர் கொடுக்குற டைமென்ஷன் அண்ட் லாங்கிவிட்டி மேக்ஸ்வெல். திருப்பி அவர் என்னதான் ஃபெயில் ஆயிருந்தா கூட திருப்பி அவரை பிட் பண்ணி ஒரு 15 கோடி எடுத்துட்டு தான் போவாங்க. அப்படிங்கறதால எனக்கு இந்த வாட்டி சிஎஸ்கேவே பெரிய ஆர்வம் காட்ட போகுது மேக்ஸ்வெல் எடுக்கிற அந்த அந்த ஸ்பாட்டுக்குன்னு நினைக்கிறேன். அப்படிங்கிறப்போ சிஎஸ்கே ஒரு பிளேயருக்கு பிட் பண்றாங்கன்னா ஆப்வியஸ்லி அவங்க இன்னொரு டீம்ஸும் பிட் பண்ணி ஏற்றிடுவாங்க அமௌண்ட்டை. அதனால எனக்கு ரொம்ப மேக்ஸ்வெல் நம்பர் 4க்கு வருவாருன்னு நினைக்கிறேன். அண்ட் அவர் கொடுக்குற டைமென்ஷன் நம்பர் 4 இல்ல பினிஷர் ரோல் அண்ட் ஆஃப் ஸ்பின் ஆப்வியஸ்லி அந்த மாதிரி குட்டி கிரவுண்ட்லயே ஆர்சிபிக்கு நிறைய வாட்டி ஓவர் போட்டிருக்காரு அண்ட் நல்லாவும் பண்ணிருக்காருங்கிறப்ப ஆர்சிபியும் இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க எங்கேயாவது ஆர்டிஎம் கார்டு யூஸ் பண்ணலாமான்னு. அதனால அவர் பிரைஸ் வந்து ஏறிடும் அப்படின்றத என்னோட கருத்து. ஸோ மேக்ஸ்வெல் ஃபார் நம்பர் 4 எக்ஸ்பென்சிவ் பை ஓவர்சீஸ்ல. ரேவந்த் எனக்கு வந்து அந்த ஆப்கான் எக்ஸ்பிளைன் ஒருத்தர் இருக்காருல பேர் என்ன அல்லாஹ் கசன்ஃபர் அவர் போவாரு எனக்கு என்ன தோணுது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு 2020 மேல வராரு. செட் 20 மேல வராரா? சரி முடிக்கட்டும். சொல்லுங்க நீங்க சொல்லுங்க. உங்க பாயிண்ட் சொல்லுங்க, ஒபினியன் சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்க 100 சொல்லலாம். இல்ல ஒரே நிமிஷம் சொல்லி முடிச்சிருக்கேன். ஏன்னா क्वेश्चन பேப்பர் லீக் பண்ணாதீங்க. அசரங்கா வந்து 2022ல வந்து ஒரு 12 கோடிக்கு போனாரு. சோ எனக்கு தெரிஞ்சு வந்து அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஒரு ஓவர்சீஸ் பிளேயரா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு என்னமோ இந்த பிளேயர் தோணுது. லைக் வந்து இவரு கொஞ்சம் ஹை 4th எக்ஸ்பென்சிவ் பிளேயரா இருப்பாரு. என்ன இரஸ்பெக்ட் ஆஃப் எனி செட் தவிர எனக்கு என்னமோ தோணுது ஓகே. ஏன்னா பீடாக்கு வந்து ரொம்ப ஹையா ரேட் பண்ணியிருக்காரு. அவர் நீங்க ரீடே பண்ண முடியாது அந்த மாதிரி ஒரு பவுலர் அவரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ எனக்கு வந்து தெரிஞ்சு பீடா கிரேட் பண்ண பிளேயர்ல பீடா கிரேட் பண்ண எல்லா பிளேயர்ஸுமே வந்து பெரிய லெவல்ல போயிருக்காங்க. சோ அப்படி இருக்கும் போது எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளேயர் கொஞ்சம் போவாருன்றது என்னோட ஒப்பீனியன். நானுமே ஆக்சுவலா 2 பிளேயர் யோசிச்சு வச்சிருந்தேன். எய்தர் மேக்ஸ்வெல் ஆர் மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் போவாருன்னு. ஏன்னா மார்க்கஸ் ஸ்டாய்னிஸுமே வந்துட்டு அந்த ஒரு டபுள் டைமென்ஷன் கொடுப்பாருன்னு. பட் அட் எண்ட் ஆஃப் தி டே வந்துட்டு அந்த ஒரு வெர்சிட்டாலிட்டி அந்த இதுக்கெல்லாம் காரணமாக கிளென் மேக்ஸ்வெலுக்கு தான் போவாங்க. எல்லாருக்குமே வந்துட்டு திரும்ப ஒரு ஹைப் வரும். அவரை வந்துட்டு நல்லா இது பண்ணி விட்டு போயிட்டு அப்படியே மேல ஏத்தி விட்டு போயிட்டு ஒரு 10 கோடிக்கு மேல ஷூரா போயிருவாரு. டபுள் டிஜிட்ல வந்துருவாரு அப்படின்னு தோணுது. அதனால நான் வந்துட்டு கிளென் மேக்ஸ்வெல் தான் சொல்றேன். நீங்களும் நானும் 4 சேமா சொல்லியிருக்கேன். 5 தான் டிஃபரன்ஸ் வரும் போல. 5வது கண்டிப்பா டிஃபரன்ஸ் தான் வரப்போகுது. எந்த வந்து டோட்டலா 4th வந்து ஒரு டோட்டலா டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் தான் ப்ரோ. நான் முன்னாடி வந்து இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை வீடியோக்கு ஸ்டடி பண்ணப்போ இருந்த பாயிண்ட் வச்சு சொல்லணும்னா 4th எக்ஸ்பென்சிவா என்ன பொறுத்த வரைக்கும் மார்க்கோ யான்சன் வருவாரு அப்படின்னு தோணுது. ஏன்னா அந்த ஒரு 7 at 8 ஸ்லாட்டுக்கு வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் ரொம்ப கம்மி. நீங்க தேடி பார்த்தாலுமே ஆப்ஷன்ஸ் ரொம்ப கம்மி. யார் சொன்னீங்க? மார்க்கோ யான்சன். ஓகே. ஏன்னா அவர் வந்து ஃபர்ஸ்ட் திங் வந்து அவர் ஏஜ் 24 தான் அது. ஸோ ஒரு வந்து ஒரு யங் பிளேயர். அவர் ஆல் அரௌண்ட் த குளோப் வந்து லீக்ஸ் ஆடுறாரு. ஒரு லெஃப்ட் ஆர்ம் வெரைட்டி. இப்போ இந்தியா சவுத் ஆப்பிரிக்கால கூட பார்த்தோம். டெத்லியுமே வந்து அவர் ஸ்டாப் பண்ணார். 200+ ரன்ஸ் போகும்போது அவரோட ஓவர்ஸ் மட்டும் அவர் டெத்லி நிப்பாட்டினாரு, பவர் பிளேலயும் நிப்பாட்டினார். ஸோ அவுட் அண்ட் அவுட் நான் இவர் வந்து லைக் இவர் ஒரு பெரிய இப்போ மேக்ஸ்வெல் மாதிரி ஒரு ஸ்டாய்னிஸ் மாதிரி இவரோட பேருக்கு வந்து பெரிய ஹிட் இருக்குமான்னு தெரியல. பட் அந்த ஒரு 7 at 8 கமாடிட்டி வந்து உங்களுக்கு வெளியே டோட்டலா கம்மி. ஏன்னா இப்போ T20ல வந்து எல்லா டீம்ஸும் பேட்டிங் வந்து ரொம்ப லாங்கா வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. கடைசி வரைக்கும் ஒரு at 8 at 9 வரைக்கும் பேட்ஸ்மேன் வந்து 6 அடிக்கணும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும்போது மார்க்கோ யான்சனால லாங் 6s கண்டிப்பா அடிக்க முடியும். அண்ட் அவர் பவர் பிளே அண்ட் டெத்ல போடுவாருன்றதுனால டீம்ஸ் வந்து அந்த கமாடிட்டில அவர் ஒருத்தர் தான் இருக்காரு அப்படின்றதுனால ஹார்டா போவாங்க அப்படின்னு தோணுது. ஸோ 4th என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து மார்க்கோ யான்சன் ப்ரோ. எனக்கு ஆக்சுவலி மார்க்கோ யான்சனுக்கு என்ன சொல்லணும்னா அவர் நல்ல பிளேயர் தான், அவர் போகலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஆக்ஷன் டேபிள் என்ன பண்றாங்கன்னா அந்த ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்து பெரிய பெரிய ஃபாரினர்ஸை எடுத்தே ஆகணுங்கிற மாதிரி தான் அவங்களுக்கு ரேட் அதிகமாகுது. மேக்ஸ்வெல் வந்து 15 crore 11 crore போறது நானுமே எக்ஸ்பெக்ட் பண்ணது. ஆனா நடந்துட்டே இருக்கு. அப்படிங்கிறப்போ லாஸ்ட் 3 yearsல லாஸ்ட் இயர் மட்டும் தான் மேக்ஸ்வெல் நல்லா பண்ணல. அப்படின்றதால திருப்பியும் அவர் எடுத்து பெரிய பிரைஸ்க்கு போவாருங்கிறதுனால பட்ஜெட்ல மட்டும்தான் நான் சொல்றேனே தவிர்த்து மார்க்கோ யான்சன் போனா நல்லதுதான், பட் போக மாட்டாருங்கிறதா என்னோட கருத்து. அவர் அண்டர் 10 ஒரு அண்டர் 8 தான் போவார் மார்க்கோ யான்சன். பெருசா இது பண்ண மாட்டாங்க. செட் நம்பர் என்னல வராருன்றதும் பார்க்க வேண்டியிருக்கு மார்க்கோ யான்சன். அவர் ஆக்சுவலா உங்களுக்கு செட் நம்பர் 14ல தான் வராரு. என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருக்கு அப்படின்னா லைக் போன வாட்டில வந்து ரைலி ரிசோலா வந்து 8 crores போனாரு. அது வந்து லைக் யாருமே எதிர்பார்த்திருப்பாங்க. ஏன்னா அவர் வந்து ஆக்சிலரேட்டட் ஆப்ஷன்ல, அவர் வந்து நார்மல் பீட்டிங்ல கூட வரல. அது என்ன ஆகுதுன்னா அந்த டைம்ல வந்து சில டீம்ஸ் கிட்ட பர்ஸ் இருக்கு, பட் அந்த கமாடிட்டில உங்களுக்கு மார்க்கெட்லயே ஒருத்தர் தான் இருக்காரு. அப்படின்றப்போ அவங்களுக்கான வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுதுன்றப்போ அந்த ஒரே ஒரு ரீசன்னால தான் இப்போ மார்க்கோ யான்சன் இப்போ ஒரு வேலை வந்து வேற யாராவது 7-8ல இதே அளவுக்கு ஈக்குவலா இருந்தாங்க அப்படின்னா மணி வந்து ஸ்பிளிட் ஆகும். நீ இவன் எடுத்துக்கோ நான் அவனை எடுத்துக்கிறேன் அப்படின்னு. அந்த இடத்துல அவர் ஒருத்தர் தான் இப்போதைக்கு என் கண்ணில் படுறதுனால அவர் போவாரு அப்படின்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஆனா ஒரு ஐபிஎல்ல ஒன்னும் பண்ணலப்பா அந்த அளவுக்கு எல்லாத்தையும் ஒரு மேல இது காட்டுறாங்க.
மோஸ்ட்லி டீம்ஸ் ஐபிஎல் டீம்ஸ் எடுக்கிறதுலாம் Over பாத்தீங்கன்னாலே ஐபிஎல்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கறதையும் வந்துட்டு ஒரு ஃபேக்டரா வச்சிருக்காங்கறதுனால அதனால கண்டிப்பா நல்ல கமாடிட்டி தான். நீங்க சொல்ற மாதிரி டவுன் தி ஆர்டர்ல வந்துட்டு ஒரு ஹிட்டர் இருக்கிறது நல்லதுதான். பிளஸ் லெஃப்ட் ஆர்ம் சீமர்ங்கறனால லெஃப்ட் ஆர்ம் சீமர்னு கூட அவங்க பார்த்து எடுக்கலாம். பட் ஸ்டில் அந்த ஒரு மேக்ஸ்வெல்கோட பிரைஸ் டேகோட இவர் கம்பீட் பண்ண முடியுமா அப்படிங்கறதான் எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு. இல்ல கரெக்ட் தான். பட் மேக்ஸ்வெல் ஐ திங்க் எல்லா டீம்ஸும் ஒரு டேர்ம்ஸ் வந்திருப்பாங்க நினைக்கிறேன். ஏஜ் 35 ஆயிடுச்சு. போக போக அவர் இன்னும் யங் ஆக போறது இல்ல அப்படின்னு எனக்கு தோணுது. இந்த ஒரு சீசன் 3 வருஷத்துக்கு போதும்னு எடுப்பாங்க. 3 வருஷம் இந்த 3 வருஷத்துக்கு ஏதோ பண்ணி கொடுத்தா போதும்னு எடுப்பாங்க. நான் வந்து இதுக்கு முன்னாடி கூட யோசிச்சிருக்கேன். அவருமே ஐபிஎல்ல ஒழுங்கா பண்ணல. பட் ஆனா அவர் கிராஃப் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஏறிக்கிட்டே தான் போகுது. எனக்கு தெரிஞ்சு பஞ்சாப்க்கு அப்புறம் அவர் வந்துட்டு ஒண்ணுமே பண்ணல. பஞ்சாபுக்கே வந்துட்டு ஒரு 2020 எல்லாம் ஒண்ணும் பண்ணல. சூப்பர் சீசன் அவரு 2023 சீசன் சூப்பர் சீசன். இல்ல கிராஃப் சொல்றேன், மெகா ஆக்ஷன்ல பிரைஸ் போற கிராஃப் சொல்றேன். அவருக்கு வந்துட்டு மேல போயிட்டே இருக்கு. பிளஸ் அந்த 2020 ஆக்ஷன்ல அவர் நல்லா பண்ணல. சரி 2020 இதுல ஐபிஎல்ல. பட் ஆனா அவருக்கு ஏதோ சம்திங் கிராஃப் போயிட்டே இருக்கறனால அந்த பயஸ்ல அப்படியே போயிருவாங்க. அப்படியே டீம்ஸ் வந்துட்டு அவர் மேல விழுந்துருவாங்க அப்படின்னு தான் தோணுது. ஒரு வாட்டி அன்சோல்டுன்னு நினைக்கிறேன். இல்ல அவரே வந்து வெளியே புல் ஆஃப் பண்ணினாரா தெரியல எனக்கு. ஒரு வருஷம் ஆடல நடுவுல. அதுக்கப்புறம் திருப்பி வரப்பதான் ஏறிச்சு. ஆமா இல்ல மேக்ஸ்வெல் இது வரைக்கும் போனது அந்த ஒரு கிராஃப் வச்சு பாத்தீங்கன்னா போகணும். பட் அந்த ஒரு இதுக்கான இது முடிவு இந்த வாட்டி வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்பவுமே ஆர்சிபி மாதிரி டீம்ஸ் ஹார்டா போயிருக்காங்க. பட் ஆர்சிபி இந்த வாட்டி அவங்க ரெக்ரூட் பண்ணிருக்கிற இந்தியன் டேலண்ட்ஸ், தினேஷ் கார்த்திக் பேட்டிங் கோச்சா வந்திருக்காரு, ஓம்கர் சல்வி வந்திருக்காருன்றப்போ எல்லா டீம்ஸும் இந்தியன்ஸ் மேல ஹை ஃபோக்கஸ் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்றப்போ அந்த ஒரு ஆட்டம் இந்த மெகா ஆக்ஷனோட முடிஞ்சிரும் அப்படின்னு நான் நம்புறேன். இத்தனை வருஷம் இருந்த ஆட்டம் முடிஞ்சிரும் அப்படின்னு நான் பிலீவ் பண்றதுனால மார்க்கோ யான்சன் போவாரு அப்படின்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். டாப் 5ல வருமானு மட்டும் எனக்கு தெரியல. மார்க் வெஞ்சன் ஸ்டில் அவர் வந்து அந்த பவுலிங் தான் எனக்கு வீக்கா தெரியுது. இல்ல அதுதான் நான் சொல்லும்போது சொன்ன ஒரு டிஃபரண்ட் பிக் தான். இப்போ நம்ம எல்லா ஆக்ஷன்லயும் வந்து ஏதாவது ஒரு பிளேயர் வந்து நம்ம நினைச்சு அதிகம். ஆமா ஆமா. ஏன்னா கிறிஸ் மாரிஸ்லாம் போயிருக்காரு. இருக்கிறது ஹையஸ்ட். சோ அந்த ஒரு பியூரா அந்த ஒரு பேசிஸ் தான் 5 எப்பவுமே வந்து ஒரு சர்ப்ரைஸ் பிக் ஹையஸ்ட் அமௌண்ட் போவாங்க. ஆமா ஆமா ஆமா. இவர் இருப்பாரோ அப்படின்னு தோணுது. ஆக்சுவலி இந்த பாயிண்ட்டுக்கு வேணா ஒத்து போக முடியும். ஏன்னா நம்ம கிறிஸ் மாரிஸ் பார்த்திருக்கோம், சாம் கரன் கூட பார்த்திருக்கோம். திடீர்னு வந்து வேர்ல்டு கப் நல்லா பண்ணிட்டு வந்தாரு, சர்ன்னு எங்கேயோ போச்சு. ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர் அண்ட் லோவர் ஆர்டர் ஆடுவாருன்றப்ப கிறிஸ் மாரிஸும் அதே மாதிரி தான். பிக் சிக்ஸஸ் அடிப்பாரு, டால் பவுலர், சவுத் ஆப்பிரிக்கன். அண்ட் பவுலிங்ல 2 போகும். எங்க முன்னாடி போட்டாலும் 2 போகும், பின்னாடி போட்டாலும் 2 போகும். பட் மார்க்கோ வென்சனோட பெட்டர் கமோடிட்டி தான். மார்க்கோ வென்சனோட பெட்டர் தான் கிறிஸ் மாரிஸ். அந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் வந்து டாப் 5ல வரும். அது மார்க்கோ வென்சன் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ரேவந்த் உங்களுக்கு ஏதாவது பாயிண்ட் இருக்கா? இல்ல நெக்ஸ்ட் பிளேயர் போயிடலாமா? இல்ல ப்ரோ, நெக்ஸ்ட் பிளேயர் போயிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஆர்காய்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். டாப் 5ல 5th ஓவர்சீஸ் பிளேயர் யாரு? 5th வந்து ரொம்ப க்ளோஸா நான் ஒரு 2 பிளேயர்ஸ் வச்சிருந்தேன். பட் ஒருத்தர் தான் சொல்லணும் அப்படின்றதுல நான் மிச்சல் ஸ்டார்க் தான் ப்ரோ சொல்லுவேன். பியூரா வந்து நம்ம ப்ரெடிக்ஷன் அப்படின்றப்போ வேற வழியில டீம்ஸ்லாம் ஹார்டா போறாங்க. அவருக்கு பெரிய பிளேஸ் என்னன்னா ஃபர்ஸ்ட் செட்லயே வராது. இவரை விட்டா நம்ம என்ன பண்றது, ட்ரெண்ட் போல் கிடைப்பாரா மாட்டாரா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் வரும்ன்றப்போ அதிக பர்ஸ் இருக்கிறவங்க வந்து ஒரு பேனிக் பையா ஸ்டார்க் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துட்டா பின்னாடி கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம் அப்படின்ற பட்சத்தை போய் ஹார்டா எடுப்பாங்கன்னு தோணுது. ஸோ 5th வந்து மிச்சல் ஸ்டார்க். பட் நான் 5th சாம் கரன் வந்தாலும் ஆச்சரியப்பட மாட்டேன். ஏன்னா அந்த கமாடிட்டி வேர்ல்டுலயே ரேர் கமாடிட்டி அப்படின்றப்போ ரொம்ப க்ளோஸா தான் நான் இது பண்ணேன். பட் இவர் செட் 1ல வரனால இவருக்கு பெரிய அட்வான்டேஜ் இருக்கிறதுனால நான் மிச்சல் ஸ்டார்க் சொல்றேன் ப்ரோ. எனக்குமே ஆக்சுவலா லைக் பிட்வீன் மிச்சல் ஸ்டார்க் அண்ட் நூர் அகமது தான் வந்துட்டு கொஞ்சம் ஒரு இது இருந்தது. ஏன்னா நூர் அகமது பிகாஸ் ஆஃப் த ஸ்பின், அவர் வந்துட்டு அந்த மிஸ்ட்ரி ஸ்பின் போடுறாரு, அவர் லெஃப்ட் ஹேண்ட் ரஷீத் கான்ங்கிறாங்க. ஸோ மேபி இவங்க 2 பேர்ல யாராவது தான் போகணும். பட் ஆனா வந்துட்டு டீம்ஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் செட்ல வராரு மிச்சல் ஸ்டார்க் அப்படிங்கறதுனால மிச்சல் ஸ்டார்க்கு போயிடுவாங்களோ, மிச்சல் ஸ்டார்க்கே எடுத்துப்போம், சரி எதுக்கு நம்ம வந்துட்டு திரும்ப வேற ஒரு பிளேயரை எடுத்துக்கிட்டு அப்படின்னு நினைப்பாங்களோன்னு தோணுது. பட் எனக்கு 2 பேருமே இருக்கு. நூர் அகமதும் வருவாரு, மிச்சல் ஸ்டார்க்கும் 2 பேரும் அந்த 5th பிளேஸ்ல வருவாங்கன்னு தான் தோணுது. ஒருத்தர் தான் சொல்லணும்னா யாரு? ஆப்வியஸா செட் 1ல வரனால வந்துட்டு லெஜெண்டரி ஸ்டேட்டஸ்ங்கறனால மிச்சல் ஸ்டார்க் தான். அப்ப உங்களுக்கு எனக்கு 5 ஒத்து போயிருச்சு நீ. ஆமா. ரேவந்த் சொல்லுங்க. ரேவந்த் ஹலோ. எனக்கு தெரிஞ்சு ட்ரெண்ட் போல்ட் தான் போவாரு ப்ரோ. ட்ரெண்ட் போல்ட். ஓகே ஓகே. ஏன்னா அவரோட பவுலிங் வந்து பயங்கர இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்கு. ஸோ நிறைய டீமுக்கு வந்து பவுலிங் தேவைன்றதுனால ஆர்சிபியே ஹார்டா போவாங்கன்னு தான் தோணுது. ட்ரெண்ட் போல்ட்ல 7th-லயோ 9th-லயோ வராருன்னு நினைக்கிறேன் செட் நம்பர். இல்ல ப்ரோ, என்னதான் என்ன வந்தாலும் லைக் வந்து எல்லா பிளேயர்ஸுமே எல்லாருமே தூக்கிட மாட்டாங்க. லைக் அப்படி பார்க்கும்போது ட்ரெண்ட் போல்ட்னு ஒரு டார்கெட் பண்ணிருப்பாங்க. கண்டிப்பா எல்எஸ்ஜி டார்கெட் பண்ணிருப்பாங்க, ஆர்சிபி டார்கெட் பண்ணிருப்பாங்க, மும்பையே கூட டார்கெட் பண்ணிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஏன்னா இந்த மார்க்யூ பிளேயர்ஸ்லாம் அந்த லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சன்ரைசர்ஸ், மும்பை மாதிரி டீம்லாம் வந்து தூக்கவே முடியாது. ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஒரு பயங்கரமான ஒரு ரிட்டன்ஷன் பண்ணிட்டாங்க.
சோ அப்படி இருக்கும்போது அவங்க பட்ஜெட்டை வந்து பேக் ஆஃப் இதுல வந்து ஸ்பெண்ட் பண்ணலான்னு ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சிருப்பாங்க. சோ எனக்கு தெரிஞ்சு வந்து ஃபார் மும்பை ஆர்சிபின்னு தோணுது ஹை பிரைஸ். ஆக்சுவலி நான் வந்து ஸ்டார்க் தான் எழுதிருக்கேன். எனக்குமே வந்து ஆகாஷோட தான் ஒத்து போச்சு இந்த இது. சாம் கரன் இல்ல ஸ்டார்க் ரெண்டு பேரும் யாரோ ஒருத்தர் கண்டிப்பா டாப் 5ல இருப்பாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட நேம் ஃபேக்டர் ஒன்று. சாம் கரனுக்கு பர்டிகுலர்லி சொன்னா அவர் நல்லா தான் பண்ணியிருக்காரு, டீசெண்டா பண்ணியிருக்காரு. எக்ஸ்ட்ராடினரின்னு சொல்ல முடியாது நம்ம. அவர் வந்து டாப் 5 வந்தே ஆவாரு அப்படின்னு சொல்ற அளவுக்கு இல்ல லாஸ்ட் ஃபியூ சீசன்ஸ் பிவிகேஎஸ்க்கு போனதுக்கு அப்புறமா. அப்படிங்கிறப்போ அந்த எட்ஜ் மட்டும் ஸ்டார்க் வந்து அந்த பிளே ஆஃப்ல பண்ணது. சோசியல் மீடியா ஃபுல்லா ஸ்டார்க்கோட சாம்ராஜ்யமா இருந்தது அவர் பிளே ஆஃப்ல பண்ணதுக்கு அப்புறம். அந்த இது ஃபுல் எல்லாரோட பிசினஸ் ஐ மீன் ஸ்டாக் ஹோல்டர்ஸ் இல்ல பிரான்சைஸ் ஓனர்ஸ் மண்டல இருக்கும். ஸ்டார்க் எடுத்தா அது வந்து ஒரு ஒரு பிராண்ட் மாதிரி. ஸ்டார்க் வந்து நமக்கு ஆர்டர் அறிகிறதுன்றப்போ டாப் 5ல கண்டிப்பா இருப்பாரு. அவர் இன்னும் முன்னாடி போனா கூட பிரச்சனை இருக்காது, போகலாம். ஆனா டாப் 5ல ஷோரா இருப்பாரு அப்படின்ற பட்சத்துல ஸ்டார்க் வந்து 5th முடிக்கிறேன். சாம் கரனும் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல இந்த லிஸ்ட்ல யாரையாவது பிரீச் பண்ணி. நீங்க வந்து இவர்கிட்ட வந்து ஒரே ஒரு கேள்வி இருக்கு லாஸ்ட் வரையும். நீங்க லியம் லிவிங்ஸ்டனே டாப் 5லயே சொல்ல வாய்ப்பே இல்லையா? இல்ல எனக்கு தெரிஞ்ச வந்து அதுக்கு அடுத்த கேட்டகரியில வேணா வரது வாய்ப்பு இருக்கே தவிர நான் இந்த பிளேயர்ஸ் தான் நான் ஹையர் ரேட் பண்றேன். பில் சால்ட், பட்லரு, சோ அந்த லெக் ஸ்பின்னர், அதுக்கப்புறம் ஸ்டார்க், போல்ட் இதெல்லாம் வந்து நிறைய போல்ட்லாம் வந்து பயங்கரமா போட்டி கொடுத்துருவாங்க. ஆனா லியம் லிவிங்ஸ்டன் கொடுக்குற பேலன்ஸ் கொடுக்குற பிளேயர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க நம்மளால சொல்லக்கூட முடியாது. ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் ஃபினிஷர். ஆனா லாஸ்ட் வருஷம் அவர் என்ன பண்ணாருன்னு அவராலேயே சொல்ல முடியாது. இல்ல ரேவந்த் ப்ரோ, அந்த ஸ்பின்னர் இது வரைக்கும் ஐபிஎல்ல ஒண்ணுமே பண்ணது இல்ல. நம்ம வந்து ஒரு நம்பிக்கையில தானே எடுக்கிறோம். நம்ம வந்து லிவிங்ஸ்டன் வந்து அட்லீஸ்ட் அங்கங்க ஒரு ரேர் எபிலிட்டி அங்கங்க ஒரு கிளிம்ஸாவது பாத்துருக்கோம். பட் அந்த லெக் ஸ்பின்னர் நம்ம பார்த்தது கூட கிடையாது. அவர் வந்து ஏதோ ஒரு இடத்துல எமர்ஜிங் கப்ல அவர் வயசுல இருக்கிற சின்ன பசங்க அப்கமிங் எமர்ஜிங் பிளேயர்ஸ் கூட வேற லெவல்ல போட்டுதான் பார்த்துருக்கோம். அவர் வந்து ஐபிஎல்க்கு இன்னும் ரெடியா, இந்த மாதிரி ஒரு காம்படிட்டிவ் லீக் ரெடியா நம்ம இன்னும் செக் பண்ணலாம். நிறைய பிளேயர்ஸ் வேற இடத்துல எல்லாம் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. பட் ஐபிஎல்ன்றப்போ ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காங்க. சோ அந்த பிராக்கெட்ல இவர் வரதுக்கும் சான்ஸ் இருக்கு அப்படின்றப்போ அந்த பிளேயருக்கு அவ்வளவு அமௌண்ட் போவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. ஏன்னா உங்களுக்கு அல்லா கசன்பர் இருக்காரு, இல்லையா வனிண்டு அசரங்கா இருக்காரு, இல்லையா நூர் அகமது, இல்லையா சொன்னாரு. அதான் நீங்க சொன்ன அல்லா கசன்பர் அவருக்கு ஓரளவுக்கு போவாங்க. இல்லையா நூர் அகமது இருக்காரு, இல்லையா வனிண்டு அசரங்கா இருக்காரு, இல்லையா ஆடம் சாம்பா இருக்காரு. இவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது இது வரைக்கும் ஐபிஎல்லே ஆடாத ஒரு அன்டெஸ்டட் பிளேயர் வந்து டாப் 5 பைஸ்ல போவாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா நிஜமாவே? இல்ல ப்ரோ, அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஒண்ணு சொல்றேன் பாருங்க. 2019 ஆக்ஷன்ல நினைக்கிறேன். சோ வருண் சக்கரவர்த்தி வந்து பாத்தீங்கன்னா 9 crores கொடுத்து எடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 35 வருண் சக்கரவர்த்தி இந்தியன் கண்டிஷன்ஸ்க்கு ஆடி இருக்காரு. இந்தியன் கண்டிஷன்ஸ்ல ஆடி அவர் டிஎன்பிஎல்ல ப்ரூவ் பண்ணி அதுக்கப்புறம் அங்க வந்து யாரு இருந்தாங்க அந்த ஆக்ஷன் டேபிள்ல? தினேஷ் கார்த்திக் இருந்தாரு. அவர் கேப்டன்சில கூட்டு வந்தாங்க. அவர் அவ்வளவு க்ளோஸா பாத்துருக்கிறதால அவர் பிட் பண்ணி எடுத்தாங்க. 2019ல பிபிகேஎஸ் போனாங்க. 2019ல பிபிகேஎஸ் போனாங்க. ஆக்சுவலா கிங்ஸ் 11 பஞ்சாப் அதுவும் கரெக்ட் தான். அங்க வந்துட்டு யாரு இருந்தாருன்னா அஸ்வின் கேப்டன்சி பண்ணிட்டு இருந்தனால அஸ்வின் வந்துட்டு எடுத்து போட்டுக்கிட்டாரு. வருண் சக்கரவர்த்தி நான் எடுத்துக்கிறேன், எவ்வளவு போனாலும் நான் எடுத்துக்கிறேங்கிற மாதிரி அரௌண்ட் ஒரு 6-7 crores கிட்ட போனாரு. பட் அவர் அந்த சீசன் அங்க 8 crores எனக்கு சரியா தெரியல ஆக்சுவலா. பட் நிறைய பிரைஸுக்கு போனாரு. ஆப்வியஸா அவர் இந்தியன் கண்டிஷன்ஸ்ல சையத் முஸ்தாக் அலி டிராஃபியா இருக்கட்டும், டிஎன்பிஎல்லா இருக்கட்டும், அது எல்லாத்துலயும் கண்டினியூஸா ப்ரூவ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாரு. அண்ட் அஸ்வின் க்ளோஸா வாட்ச் பண்ணியிருந்தாரு. வேற அல்லா கசன்பர் இப்பதான் எமர்ஜிங். இன்னும் வந்துட்டு லைக் பெரிய லெவல்ல டோர்னமெண்ட்ஸே ஆடல. ஏதோ ஒரே ஒரு சீரீஸ் தான் ஆப்கானிஸ்தானுக்கு ஆடி இருக்காருன்னு நினைக்கிறேன். சோ அப்படி இருக்கும்போது அவருக்கு வெயிட்டேஜ் கொடுக்க மாட்டாங்க. வேற ஒரு லிவிங்ஸ்டன் மாதிரி ஒரு பிளேயரா இருக்கட்டும், இல்ல ஒரு சாம் கரன் மாதிரி, இல்ல ஒரு மார்க்கோ யான்சன் மாதிரி ஒரு பிளேயரா இருக்கட்டும். மார்க்கோ யான்சன் மாதிரி ஒரு பிளேயர் எல்லாம் 5 to 6 crore 5 to 6 அந்த 7 crore 5 to 8 crores கூட போவார் அல்லா கசன்பர். அவருக்கு அவ்வளவு ஹைப் இருக்குன்னு கூட வச்சுக்கோங்க. எல்லாரும் ரேட் பண்றாங்க. ஆனா டாப் 5ல வருவாரான்றதுதான் கேள்வி. ஏன்னா நூர் அகமது ஆல்ரெடி ப்ரூவன் 3 வருஷமா நல்லா பண்ணிருக்காரு ஜிடிக்கு. ஆனா ஆப்கானிஸ்தான் ஸ்பின்னர்ஸ் எல்லாரும் நல்லா தான் பண்ணிருக்காங்க. அந்த ஆப்கானிஸ்தான் டாக்காகவே ஒரு நல்ல பையா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு டெபியூ பவுலருக்கு இவ்வளவு பிரைஸ் கொடுத்து எடுத்தாங்கன்னு அவர் பேசப்படுவார் கண்டிப்பா. பட் எனக்கு டாப் 5க்கு போவாரா அப்படின்னு தெரியல. அண்ட் அவரோட செட் நம்ம பாக்கணும். அதுக்கு முன்னாடி எவ்வளவு பர்ஸ் இருக்கும் எல்லாருக்கும். எல்லாரும் வந்து ஒரு 15 கோடி இல்ல 12 கோடி அவர் கொடுத்து எடுக்கிற அளவுக்கு பர்ஸ் வேல்யூ வச்சிருப்பாங்களா? பிட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கா? அவர் வரும்போது மோஸ்டா ஆக்சிலரேட்டட் ஆக்ஷன் தான் ப்ரோ. அதுதான் விஷயம். அதுக்காக தான் நம்ம இந்த வீடியோவை பண்ணிருக்கோம். செட்டு பத்தி பேசி செட்டுல யார் வந்து ஹையஸ்டா போவாங்கன்னு. இல்லைன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு ப்ரெடிக்ஷன் வீடியோ போட்டோம். இந்த வீடியோ டிபேட் பண்றதுக்கு காரணமே என்னன்னா செட்ஸ் பிரிச்சிருக்காங்க. அப்படி இருக்கப்போ நம்ம சொல்ற பிளேயர் அந்த பிரைஸ்க்கு போக வாய்ப்பு இருக்கான்றதான் டிஸ்கஷன் இது. தட்ஸ் ஓகே, நீங்க அப்படி சொல்லிருக்கீங்க. பட் லியம் லிவிங்ஸ்டன் வருவாரு அப்படிங்கறத என்னோட கருத்தா இருக்கு. அண்ட் இப்போ வந்து எல்லாரும் யார் வந்து சொல்லுங்க ஆகாஷ், இதை சொல்ல வரீங்க. அதான் இப்ப லியாம் லிவிங்ஸ்டன் வருவாருன்றத தாண்டி இப்போ ஒரு திடீர்னு வர ஒரு ஸ்பின்னரை வந்து நம்ம டாப் 5ல சொல்றது 100% கரெக்ட் தான். பட் அப்படி சொல்ல போறீங்கன்னா கசன்பரோட நூர் அகமது வரதுக்கான வாய்ப்பு அதிகம் தான். ஆமா, அதுதான் நான் சொல்றேன்.
போறீங்க அப்படின்னா நூர் அகமது சொல்லியிருந்தா கண்டிப்பா நல்ல ஆப்ஷன். இது வரைக்கும் ஐபிஎல்லே ஆடாத ஒரு பிளேயருக்கு வந்து ஒரு லெவலுக்கு மேல ஒரு 4 to 5 மேல எனி டீம்ஸ் போறதுக்கு யோசிப்பாங்க. ஏன்னா எடுத்த உடனே அவர் பிளேயிங் லெவலே ஆட வைக்க போறது இல்ல, ரொம்ப யங் கமாடிட்டி அப்படின்றப்போ. ஏன்னா நம்ம இந்த மப்பாக்காக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம், பயங்கர ஹைப்போட வந்தாரு. ஷெமா ஜோசப் பார்த்தோம், ரேட் பண்ணியிருந்தாரு மக்காப்பா. ஆமா ஆக்சுவலா ஷெமா ஜோசப்பும் பயங்கரமா ஹைப் பண்ணியிருந்தாரு அவரு. ஏன்னா ஆக்சுவலா அவர் தான் ஃபைண்ட் அவுட்டே பண்ணாரு அந்த டேலண்ட் எங்க. பட் அவங்க வந்து இந்த ஒரு மேட்ச் இந்த இன்டெலெக்ட் ஸ்பின்னரே பீடாக் தான் ஹையர் ரேட் பண்றாரு. அவர் நீங்க ரீடே பண்ண முடியாதுன்னு சொல்லிருக்காரு. அததான் இவரு சொல்றாரு, ரேட் பண்ணி ஃப்ளாப் ஆயிருக்கு, பெரிய ரேட்டுக்கு போல அப்படிங்கறதா மேட்டர். என்ன ஒரு பிரச்சனைனா இந்த மாதிரி பிளேஸ்க்கு ஒரு மேட்ச்சுக்கு மேல எந்த பிரான்ச்சைசியும் ரிஸ்க் எடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப லிவிங்ஸ்டனோ மேக்ஸ்வெல்லோ ஒரு 5 மேட்ச் சொதப்பினாலும் 6வது மேட்ச் ஆட வைக்கிறாங்க. ஏன்னா இது ஒரு இடத்த அவரோட வின்னிங் எபிலிட்டி பாத்துட்டாங்க. பட் இந்த மாதிரி யங் பிளேயர்ஸ்க்கு ஒரு மேட்ச் நல்லா இல்லையா தூக்கிட்டு வேற ஒரு சீனியர் பிளேயர் ஆட வச்சிடுறாங்க. சோ அதுதான் ஒரு குட்டி ப்ராப்ளம் அவங்களுக்கு ஆக்சுவலா. ஓகே, முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். எல்லாரும் வந்து அவங்கவுங்க லிஸ்ட் மட்டும் சொல்லுங்க. ஆகாஷ், உங்களோட 5 யாரு டாப் 5? ஜாஸ் பட்லர், ஃபில் சால்ட், லியாம் லிவிங்ஸ்டன், மார்க்கோ யான்சன், மிச்சல் ஸ்டார்க். என்னோட வந்துட்டு ஜாஸ் பட்லர், லியாம் லிவிங்ஸ்டன், ஃபில் சால்ட், கிளென் மேக்ஸ்வெல், மிச்சல் ஸ்டார்க். ஓகே, ரேவந்த் ப்ரோ. ரேவந்த்? ஃபில் சால்ட், ஜாஸ் பட்லர், மிச்சல் ஸ்டார்க், அந்த அல்லா கஃபன் சார், அதுக்கப்புறம் வந்து இவரு ட்ரெண்ட் போல்ட். ஓகே, என்னோட வந்து ஜாஸ் பட்லர், லியாம் லிவிங்ஸ்டன், ஃபில் சால்ட், மேக்ஸ்வெல், ஸ்டார்க். எனக்கும் பிரபுக்கும் ஒத்து போச்சு இன்னைக்கு. ஓகே, உங்களோட ஆடியன்ஸ் வந்து உங்களோட டாப் 5 எக்ஸ்பென்சிவ் ஓவர்சீஸ் பிளேயரா யார் இருப்பாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் முன்னாடி சொன்ன மாதிரி தான், சப்போஸ் வீடியோல நீங்க வந்து ஃபீச்சர் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா என்சிசிசி பிலீவர்ஸ் பேக் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் ஏன்னா ஸ்லாட்ஸ் இல்ல, நிறைய பேர் விருப்பம் தெரிவிக்கிறீங்க. அண்ட் நமக்குமே வந்து கொஞ்சம் அது மூலியமா வர ரெவன்யூல ஏதாவது பெருசா பண்ண முடியுமா சேனல்? இப்போ ஸ்ட்ரீம்யார்ட் சப்ஸ்கிரிப்ஷன் இந்த மாதிரி ஏதாவது வாங்கி இன்னும் எக்ஸ்ட்ரா அடிஷனல் பீப்புள் ஆட் பண்ணி பேச வைக்கிறதுக்காக நாங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கணும். ஸோ உங்களோட கான்ட்ரிபியூஷன் ஹெல்ப் பண்ணும், அதுக்காக தான் கேட்குறோம். ஸோ தட் நீங்க யாராவது விருப்பம் இருக்குன்னா எம்சிசிசி பிலீவர்ஸ் பேக்கேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த ஸ்கிரீன்ஷாட் வந்து contact@middleclass@gmail.com அனுப்புங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக்ஸ்ல ஆப்ஷன் முடிஞ்சதும் எந்த டீமுக்கு நீங்க ரிவ்யூ பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கான ஸ்லாட் ஒதுக்கி தரோம். இந்த வீடியோ எப்படி புரிஞ்சுச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு வந்து பிஜிடி ரிவ்யூல வரும். பிஜிடி எப்படி போகுது, இந்தியா வின் பண்ணுவாங்களா, அண்ட் ஃபர்ஸ்ட் மேட்ச்க்கு யார் 11th இருப்பாங்க அப்படிங்கிற வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறோம். அண்ட் ஐபிஎல் சம்பந்தமா வேற ஏதாவது டாபிக்ஸ் கவர் பண்ணணும் கீழே கமெண்ட் பண்ணுங்க, அதுவுமே கவர் பண்ண ட்ரை பண்றோம். With that note, I'm finishing this video. Signing off with Akash, Prabhu, and Revant. Bye. Have a good day. Bye.